அனைவருக்கும் வணக்கம். பேராதனை பல்கலைக்கழக தமிழ்ச்சங்கம் வழங்கும் மகாவலிக்கரையில் 16ஆம் கருத்துவட்ட தொடரொழுங்கு நிகழ்நிலையில் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மகாவலிக்கரையில் என்பது பொதுவாகவே அரசியல், சமூக, பொருளாதாரம் சார்ந்த பேசுபொருள்களை பேசுவதற்காக உருவாக்கப்பட்ட களமாகும். அவ்வகையில் இன்று மாணவர் மத்தியில் ஒரு பெரும் பேசுபொருள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆம், மாணவர்களுக்கும் இந்த கல்விசாரா ஊழியர்களுக்கும் இடையில் ஒரு பெரும் போராட்டம் என்றே சொல்லலாம். அதாவது கல்வி நடவடிக்கை சார்ந்ததாகட்டும் சரி, பல்கலைக்கழகத்தில் நிகழ்நிலையில், அதாவது இன்று நிகழ்நிலையில் நாங்கள் இருப்பதற்கான காரணமாகட்டும் சரி என்று எத்தனையோ சூழ்நிலைகளை நாங்கள் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பேசுபொருளாக இது அமைந்து காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இன்று இந்த மகாவலிக்கரையில் எடுத்துக்கொண்ட பேசுபொருள் கல்விசாரா ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பும் பல்கலைக்கழக மாணவர்களின் நிலைப்பாடும். ஆக இன்று மாணவர் சமுதாயமாகிய நாங்கள், அதாவது பல்கலைக்கழக மாணவர்களாகிய நாங்கள் பல சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றோம். அல்லது இது அனுகூலமாகவும் இருக்கலாம், பிரதிகூலமாகவும் இருக்கலாம். ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் இது வேறுபாடாக காணப்பட்டு வருகின்றது. வழமையாக நாங்கள் முகத்திற்கு நேராக கண்டு இந்த மகாவலிக்கரையில் நிகழ்கின்ற இந்த கூட்டமானது இன்று நிகழ்நிலையில் நிகழ்வதற்கும் இந்த கல்விசாரா ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு ஒரு காரணமாக அமைய பெற்றுள்ளது. ஆக இந்த நிகழ்நிலை களத்தில் நாங்கள் கலந்துரையாடலாம். வாருங்கள். முதலாவதாக யாராவது விருப்பம் இருப்பின் இத்தலைப்பில் பேசுபவர்கள் தங்களது கருத்துக்களை முன்வைக்கலாம். ஒரு சிறு அறிவித்தல் என்னவென்றால், இங்கு மொழிநடையோ அல்லது வேறு எந்த இலக்கண கூறுகளோ இல்லை. உங்களது மனத்திற்கு என்ன கருத்துக்கள் தோன்றுகின்றனோ அந்த கருத்துக்களை நீங்கள் பதிவிடக்கூடிய ஒரு களமாக இது அமையப்பெறும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அக்கா, வீடியோ ஆன் பண்ணணுமா? விருப்பம் வேண்டாம் ஒன் பண்ணுங்க, இல்லாட்டி பரவாயில்ல. சரி. என் தலைப்பு கல்விசாரா ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பும் பல்கலைக்கழக மாணவர்களின் நிலைப்பாடும். எந்த பார்வையில இந்த பணி பகிஷ்கரிப்புன்னு சொல்ற விஷயம் மாணவர்களோட பக்கம் பார்த்தா இது ஒரு நல்ல விஷயமா தான் அமைஞ்சிருக்குது. உதாரணமாக இந்த நேற்றைய நாளும் சரி, அண்மித்த காலங்களையும் சரி, மாணவர்கள் என்ன நாளோடு தெரியும், கடந்த போர்ல இறந்த உறவுகளுக்கான ஒரு நினைவு கூறுகை செய்யப்பட்டது. அந்த வகையில் மாணவர்கள் சுதந்திரமான ஒரு தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது. யாருடைய தலையீடுமின்றி, எந்தவித குழப்பங்களுமின்றி மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது. பல்கலைக்கழகம் வேண்டா எல்லா பிள்ளைகள் பேட்டியும் கதைக்கணும். கிழக்கு பல்கலைக்கழகத்துல சில பிரச்சனைகள் காணப்பட்டிருந்த பொழுதிலும், குறிப்பாக இப்ப எங்கட தெற்கில் இருந்த பல்கலைக்கழகங்கள்ல எதுவித நினைவுகூறலும் அனுஷ்டிக்கப்படாத பொழுதும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல செஞ்சிருந்தவங்க எல்லா பீடங்களையும். அப்ப இந்த பணிப்பகிஷ்கரிப்பால பல பேர் வீட்டுல இருந்ததால பல மாணவர்கள் அதுல கலந்து கொண்டு தங்களுடைய துயர்களை தெரிவித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. உண்மையில அந்த நோக்கில இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது. அடுத்தது இந்த பணிப்பகிர்ப்பால பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நான் இங்கிலீஷ்லயே சொல்றேன். ஸ்ட்ரைக்கால பாத்தீங்கன்னா என்னன்னா, மாணவர்களுக்கு தமிழ், சிங்கள எல்லா மாணவர்களுக்கும் அரசாங்கம் நாட்டின் கல்வியில எப்படி தாக்கம் செலுத்துது, இல்லாட்டி பொருளாதார நிலைப்பாட்டுல எப்படி தாக்கம் செலுத்துது, சட்ட பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்குது என்றத கொஞ்சம் ஒரு புரிந்துணர்வு வரக்கூடிய மாதிரி ஒரு நிலைப்பாட்டை விளங்குது. இப்ப ஏற்கனவே பல பிரச்சனைகளால, குண்டு தாக்குதல், கொரோனா, நிறைய விஷயத்தால பல மாணவர்கள் எப்பயோ பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியாக வேண்டிய மாணவர்கள் இப்பயும் படிச்சு கொண்டே இருக்கணும். ஆனா அப்படி இருக்கே இது இந்த ஸ்ட்ரைக் பெரிய ஒரு காலமா போய் கொண்டிருக்கே அரசாங்கம் இதுல கவனத்தையும் செலுத்தாம இருக்குது. தேவையில்லாத வேறு விஷயத்துல தங்களோட முதலீடுகளா இருந்தாலும் சரி, நிதியுதவியா இருந்தாலும் சரி செஞ்சோண்டான் இருக்கே தவிர முக்கியமான எந்த ஒரு துறைக்கும், முக்கியமா கல்விக்கு தன்னை நாட்டத்தை செலுத்தாமல் கல்வி சார்ந்த நடவடிக்கைகள் இந்தியா பிற நாடுகளை போல தனியார்கிட்ட
கையில போகக்கூடிய மாதிரி ஒரு சூழல் வந்து இலங்கையில உருவாகி கொண்டிருக்குது. பரந்துபட்ட நோக்கில வந்து யோசிச்சு பார்த்தோம் என்றால் நாங்க யோசிப்போம் ஸ்லிட் ரூபா இருக்குது, இந்த மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு NSVM வருது, வேற வேற ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டிக்கு ஜக்னாலோட தொடங்க பார்த்தவங்க, இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் வந்து பிரைவேட் உருவாக்கி நாங்க யோசிக்கிறோம் இது ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி ஒரு விதத்தில் ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்த போதும் அரசாங்கம் வந்து என்ன செய்யுது என்றால் முற்றுமுழுதாக கல்வியின் நடவடிக்கையை வந்து அவர்கள்ட்ட கையெழுத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா பல்கலைக்கழகங்கள்ல வந்து வேலை செய்யற ஊழியர்கள் எண்ணிக்கையும் சரி, விரிவுரையாளர்கள் எண்ணிக்கையும் சரி, அவர்களுக்கான சம்பளத்தையும் கொஞ்சம் குறைச்சு கொண்டு வரதால பல்கலைக்கழகங்கள் வந்து இழுத்து மூடக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருது. எங்களுக்கு தெரியா வந்து நாட்டில் இருக்கிற நிறைய பாடசாலைகள் வந்து மூடப்பட்டிருக்குது. அதுக்கான காரணம் வந்து இப்படித்தான், ஆசிரியர்கள் இல்ல, ஆசிரியர்கள் இல்லாத வந்து அங்க வந்து பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போகல, ஸ்கூலுக்கு போகாவிட்டதோட பிள்ளைகள் வந்து தூர இடத்துல இருக்கிற வேற ஸ்கூல்ல நாடி போயிருக்கிறாங்க. அப்படி போயிருக்க வந்து அந்த ஸ்கூல் வந்து நடக்க தேவையில்லைன்னு சொல்லி இப்பயும் வந்து உதாரணமா வடக்குலயே பல ஸ்கூல்கள் வந்து நான் வவுனியா பிரதேசத்தை சேர்ந்தனா வவுனியால வந்து புளியங்குளத்துல ஒரு ஸ்கூல், எனக்கு பேர் ஞாபகம் இல்ல, இழுத்து மூடப்பட்டிருக்கு, அந்த ஸ்கூல் நடக்கிறே இல்லை. இப்படி பல பல பாடசாலைகள் வந்து இழுத்து மூடப்பட்டிருக்குது. அதே இல்லாம நாளைக்கு வந்து பல்கலைக்கழகங்களுக்கும் வரும். ஒவ்வொரு பீடத்தையும் வந்து ஒவ்வொரு பீடத்தின் கல்விசார் நடவடிக்கைகளையும் வந்து அரசாங்கம் வந்து தனியார் கையில ஒப்படைக்க வந்து விரிவுரையாளர்களுக்கோ இல்லாட்டி வேற ஊழியர்களுக்கோ சம்பளம் கொடுக்க வேண்டிய தேவை வந்து அரசாங்கத்துக்கு இருக்காது. அப்ப அவர்களுக்கான சம்பளங்கள் வந்து காலப்போக்கில் குறைஞ்சு கொண்டு போகும். குறைஞ்சு கொண்டு போய்க்க வந்து ஒன்று குறைஞ்சு கொண்டு போகும், இல்லாட்டி இருக்கிற சம்பளத்திலே இருக்கும். வாழ்க்கை தேவைகளுக்கு ஏற்ப சம்பளம் நடக்காது. அப்படி இருக்க வந்து அரசாங்க ஊழியர்கள் என்ன செய்யணும், வேலையை விட்டு நிக்க பாப்பினோம், இல்லாட்டி இப்படி ஸ்ட்ரைக் செய்ய பாப்பினோம். அப்ப ஸ்டூடெண்ட்ஸும் யோசிப்பாங்க, இப்ப நிறைய காலம் போட்டு பிரைவேட்டுக்கு படிக்க போவாங்க. இல்லாட்டி அரச பல்கலைக்கழகங்களை வந்து மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கான உரிய வசதிகளோ இல்லாட்டி ஏற்பாடுகளோ இருக்காது. அப்ப வந்து பல்கலைக்கழகங்களை வந்து இழுத்து மூடுறதுக்கான ஒரு நிலவரம் வந்து வேற நாட்டுல. அப்ப அரசாங்கம் வந்து எல்லா விஷயத்திலும் வந்து நழுவ பாக்குது. அது ஒரு மாணவர்கள் உணர்ந்து கொள்வதற்கான ஒரு காலப்பகுதியா தான் இதை நான் பாக்குறேன். அதன்படி அதை போலவே இப்ப எல்லா மாணவர்களும் உணர்ந்து கொள்வாங்களான்னா தெரியாது. கொஞ்சம் நாங்க யோசிக்கணும். இது ஸ்ட்ரைக், அப்பாடா வீட்டு இருப்போம், ஜாலியா இருப்போம், சாப்பிடுவோம், ஃபன் எடுப்போம், ஊர் சுத்துவோம், எல்லாம் செய்வோம். அதை செஞ்சு கொண்டு இப்படியான விஷயத்தை கொஞ்சம் நாங்களே யோசிச்சு பார்க்கணும். என்ன நாட்டுல என்ன நடக்குன்ற விஷயம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எங்களுக்கு என்ன பிரச்சனை நாளைக்கு யாரும் வருமன்ற கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கணும். நாங்க நாளைக்கு ஒரு பிரச்சனை வரைக்கும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறனை வந்து நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை விட சில மாணவர்கள் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரைக் வந்து இன்னும் கூட போகணும். நான் யோசிக்கல, நான் ஏற்கனவே லீவ்ல நிக்கிறேன். சோ எனக்கு இந்த ஸ்ட்ரைக் வந்து கவலையா இருக்கு. சில பேருக்கு வந்து என்னண்டா ஸ்ட்ரைக் இன்னும் கூட போகணும், வீட்டு இருக்கலாம், ஜாலியா வீட்டு இருக்கலாம். ஆனா என்னண்டா யோசிக்கணும், விளையாட்டு வயசும் போய் கொண்டிருக்குது, நாளைக்கு அங்கால வாழ்க்கை இருக்கு, செய்யறதுக்கு வேலையில் இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கா எடுத்துக்கொண்டு இருந்தோம்னு சொன்னால் எங்கட காலப்பகுதியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். இப்ப பிரைவேட்ல படிக்கிறவங்க, ஸ்லீட்ல படிக்கிறவங்க, வேற எங்கேயோ படிக்கிறவங்க, எல்லாத்தையும் படிக்கிறவங்க வந்து நேரத்துக்கு முடிச்சிருவாங்க, முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அப்ப பாடசாலை மாணவர்கள கருத்தியல்லையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடும் என்னென்றால், நாங்க அரசு சார்பான பல்கலைக்கழகங்களுக்கு போறதை விட பேசாம சொல்லிட்டு எதுலயோ காசு வச்சு படிச்சோம்னா டக்குன்னு முடிச்சு போட்டு வந்துடலாம், ஒரு நல்ல வேலைக்கு போயிடலாம். இவங்க ஸ்ட்ரைக் என்று இழுத்து கொண்டு இருப்பாங்க. இப்படிதான் சமூகத்தின் பார்வையில இப்ப தெரியுது, சமூகம் இப்படிதான் காய்ச்சி கொண்டிருக்குது. அப்ப இதை பற்றி நாங்க கதைக்க வேண்டிய ஆக்களா இல்லாட்டி யோசிச்சு பார்க்க வேண்டிய ஆக்களா ஒரு கடப்பாட்டுல வந்து நாங்க இருக்கிறோம். ஆக இந்த ஸ்ட்ரைக் வச்சது வந்து உண்மையிலே இந்த பார்வையில ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு மாணவராகிய நாங்கள் வந்து, அது பல்கலைக்கழக மாணவராகிய நாங்கள் வந்து இந்த ஸ்ட்ரைக்கை பற்றி வந்து ஏன் இது நடக்குது, நான் சொன்ன மாதிரியே என்னத்துக்காக நடக்குது, இந்த பின்புலம் என்ன, இந்த பிற்கால விளைவுகள் என்னன்ட்டு நாங்க யோசிச்சு பார்த்துக்கொள்ளோம். நன்றி. உங்களது கருத்துக்கு நன்றி சகோதரர். அதாவது இன்றைய காலத்தில் இந்த ஸ்ட்ரைக், அதாவது பணி பகிஷ்கரிப்பு என்பது தங்களது சமூகம் சார்ந்த, அதாவது இனம் சார்ந்த நினைவு கூறலுக்கான ஒரு களமாக அமைந்தது என்பதனையும், அதனைத் தொடர்ந்து இந்த பணி பகிஷ்கரிப்பு என்பது ஒரு நடைமுறை சார்ந்த ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது. அதாவது இந்த அரசாங்கம் சார்ந்த கல்வி நிலைக்கு அப்பால் அனைவரும் செல்கின்ற ஒரு பிரைவேட் செக்டர், அதாவது இந்த பிரைவேட் செக்டருக்கு எல்லாரும் போற ஒரு தன்மை வந்து இங்க காணப்படுறது வந்து இந்த சகோதர கூறினதுல ஒரு முக்கியமான விஷயம். அதாவது வயசு போய்கொண்டே இருக்கு, அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இதுக்கு பேசாம பிரைவேட்லயே படிச்சுட்டு போயிடலாமே என்று சொல்ற யதார்த்தமான கருத்து பாராட்டத்தக்கது. உண்மையில சொல்ல போனா பேராதன பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நிகழ்நிலையில, அதாவது இந்த நிகழ்காலத்துல நடந்து கொண்டிருக்க விஷயம், எங்கட கன்வகேஷன் போஸ்ட்போன் ஆனது. அதாவது அந்த போஸ்ட்போன் ஆன அந்த கன்வகேஷன் எத்தனை பேருக்கு ஒரு பாதகமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கோ. இத்தனைக்கும் இந்த பணி பகிஷ்கரிப்பு வந்து இலங்கையில இருக்கிற எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் நல்லது செய்தாலும் இந்த பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு நல்லது செய்யலன்றதான் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். வேற யாரும் கருத்துக்கள் தெரிவிக்க விரும்பினா கருத்துக்களை கூறலாம்.
இந்த மகாவலி கரையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு தலைப்பு வரும்போது அந்த தலைப்பு சார்ந்த ஒரு கலந்துரையாடல் செய்யறது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வாதம் தான். ஒரு ஆள் சொல்ற கருத்துக்களுக்கு இல்ல ஒரு எதிர்வாதத்தை சொல்றதா இருக்கட்டும் சரி, இல்ல இந்த கருத்து சரிதான் என்று ஒரு ஒப்புதலுக்காக போறதா இருக்கட்டும் சரி, எல்லா தமிழ் மாணவர்களும் ஒரு சங்கமமா ஒரு சங்கமிக்கிற ஒரு இடம்தான் இந்த மகாவலி கரையில். கருத்துக்கள் வந்து எந்த கருத்துக்களாகவும் இருக்கலாம். அந்த கருத்துக்களை வரவேற்கிறது வந்து இந்த தமிழ்ச்சங்கத்தின் மகாவலி கரையில இருக்கிற ஒரு பெரும் தாற்பயம். இந்த நிகழ்ச்சியில இருந்து கொண்டவங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நானும் அந்த தம்பி சொன்ன அதே கருத்துல உடன்பட்டுதான் ஒரு கருத்து சொல்ல போறேன். இப்ப வந்து இந்த ஸ்ட்ரைக் தொடங்கினதுல இருந்து நார்மலா மாணவர்கள் மத்தியில வந்து ஒரு சந்தோஷமான மனநிலவரம் போகுது. லைக் என்னடா இப்ப நிறைய நாளுக்கு அப்புறம் ஒரு பிரேக் கிடைச்சிருக்கு, வீட்டை போகலாம், இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் போயிட்டு இருக்கு. பட் இந்த வேலை வாய்ப்பு சூழல்ல அது எப்படி பாதிக்குது அப்படிங்கறத என்னோட கருத்து என்னன்னா, இப்ப தனியார் பல்கலைக்கழகத்துல வார பிள்ளைகள் வந்து ஒரு குறித்த வயசுலயே வந்து பல்கலைக்கழகத்துக்கு வேலை சூழலுக்குள்ள வந்துடுவாங்க. லைக் 21 வயசு 22 வயசுக்குள்ளேயே அவங்க வந்து வேலை சூழலுக்கு வருவாங்க. ஆனா இந்த அரசு பல்கலைக்கழகத்துல இருந்து வெளியில வர மாணவர்கள் வந்து வயசுலயே நாங்க பின்னுக்கு தான் இருக்கோம். சோ அதுவே எங்களை முதல்ல வந்து பின்தள்ளுது. அப்ப அந்த தம்பி சொன்ன மாதிரியே பொதுவாவே தனியார் பல்கலைக்கழகத்தை நோக்கி நகர்ற ஒரு தன்மை வந்து அதிகரிக்கும். அரசு பல்கலைக்கழகங்களுக்கான தேவை வந்து அதை நோக்கி போற மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து ஒரு எங்களோட தேவை சார்ந்து இப்ப எனக்கு வந்து ஒரு குறித்த ஒரு லெட்டர் ஒன்று எடுக்க இருந்தது. பட் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக அந்த நான் அகாடமிக் ஸ்டாஃப் ஸ்ட்ரைக், அதனால அந்த லெட்டர் கொடுக்க மாட்டேன்றாங்க. சோ இப்ப இந்த வேலை சூழல்ல வந்து அது நிர்பந்தப்படுத்துறாங்க, அது கட்டாயம் தேவைன்னு சொல்லி. ஆனா இதுவே ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியில படிச்ச ஒரு பிள்ளையா இருந்தா அவங்களோட ப்ரொசீஜர் வந்து சரியான கம்ஃபர்டபுளா இருக்கு. பட் இது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியா இருக்கிறதுனால இங்க இருக்கிற ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் மாணவர்கள் சார்ந்ததா இல்லையோங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது வந்து இப்ப தனியார் பல்கலைக்கழகங்கள்ல வந்து மாணவர்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்ப வேலை வாய்ப்பு சூழல்ல வரும்போது அவங்க எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா, தனியார் பல்கலைக்கழக மாணவர்களை வந்து உள்ளடிக்கிறது வந்து அவைக்குமே எல்லா விதத்திலயுமே வந்து ஆரோக்கியமாவும் ஈஸியாவும் இருக்கிறதா இருக்கு. அப்ப இந்த ஸ்ட்ரைக் என்ன நடக்குதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா எங்களோட ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்காக இருக்கிற ஒரு மரியாதையும் இல்ல அந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டியை நோக்கி நகர்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை இந்த தன்மையும் வந்து குறைச்சு கொண்டு வருதுங்கிறது என்னோட கருத்து. நிச்சயமாக இதே நடைமுறை சார்ந்த அடுத்த ஒரு பிரச்சனை, இந்த கல்வி சாரா ஊழியர்களோட பணி பகிஷ்கரிப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட தரப்பு அடிப்படையில், அதாவது ஒரு லெட்டர் என்ற ஒரு தனிப்பட்ட அடிப்படையில இருந்து பார்த்தாலும் சரி, எல்லா வகையிலையும் வந்து ஒரு பாரதூரமான பிரச்சனையா தான் இப்ப காணப்படுது. கேக்குது கேக்குது கதைங்க. ஓமாக்கா, இப்ப நார்மலாவே கதைக்கு இப்ப ஸ்ட்ரைக்குன்னு எடுத்துருக்குறோம் தானேக்கா. இப்ப இந்த ஸ்ட்ரைக்கை வச்சு நாங்கள் ரெண்டு பிரிவா பார்க்கலாம். இப்ப இந்த ஸ்ட்ரைக்கால ஸ்டூடெண்ட்ஸ் மனநிலையை பொறுத்து தான் இருக்கு. இப்ப ஸ்ட்ரைக்கால நிகழ்நிலை கல்வி எங்களுக்கு திருப்பி முதல் கொரோனாவால இருந்தது. இப்ப மறுபடியும் இந்த ஸ்ட்ரைக்கால எங்களுக்கு திருப்பி ஞாபகப்படுத்தி இருக்கு. இப்ப இந்த நிகழ்நிலை கல்வி என்னண்டா மாணவர்களின் மனநிலையை பொறுத்து தான் இருக்கு. இப்ப சில பேருக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கு ஆன்லைன்ல படிக்கிறது. இப்ப என்னண்டா இப்ப நார்மலா நாங்கள் லெக்சர்ஸ்க்கு போறோம்டா என்ன செய்வோம், இப்படி 8 மணிக்கு லெக்சர்ஸ் இப்படி 6 மணிக்கு எழும்பிடணும், எழும்பி குளிச்சு வலிக்கிட்டு ரெடி ஆகி போகணும். அப்ப எங்களுக்கு லெக்சர்ஸ் போய் என்னது சாப்பிடாங்கலாம் போய் அங்க படிச்சுட்டு திருப்பி மதியத்துக்கு நாங்கள் சாப்பிடுறோமோ இல்லையோ அடுத்த லெக்சர்ஸ் அப்படியும் வலிக்கிட்டு போய் கொண்டு இருக்கணும். இதே இப்ப சில பிள்ளை நிகழ்நிலையில விரும்புறாள் என்ன, 8 மணிக்கு லெக்சர்ஸ் 7:50 எழும்பி இல்லாட்டி 7 மணிக்கு எழும்பி தங்களை ப்ரிப்பேர் ஆகி நாங்கள் படிக்கிற தேவையில்லை, சாப்பிட்டு கொண்டே படிச்சு கொண்டிருக்கலாம். இப்ப அப்படி பிள்ளைகள் சில விரும்பினோம். இதே நாங்கள் கொஸ்டல்ல இருக்கிறபடியா எங்களுக்கு பக்கத்துல ஓகே. இதே வெகு தூரத்துல இருந்து வர்ற பிள்ளைகள் என்ன சொல்லிடும், இப்ப லெக்சர்ஸ் 8 மணிக்குண்டா வெளில நீ பஸ் எடுத்து ரெடி வரணும். அதால அவளுக்கு பணத்தேவைகள் அதால போய் கொண்டிருக்கும். இந்த நிகழ்நிலை கல்வியால அவளுக்கு நேரடி நடக்கிறால பணத்தேவைகள் போய் கொண்டிருக்குது. மற்ற அவள் உடல் ரீதியாமல் என்று சொல்லும் தங்களோட உடல் ரீதியாமல் இத சக்தி இழந்து கொண்டிருக்கணும். அப்படி ஒரு பக்கத்தால சில பேர் ஜோதிச்சு கொண்டிருக்கிறோம், மற்ற சில பேர் ஜோதிச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப நிகழ்நிலை கல்வி நடக்கிறதால என்ன நடக்கும்டா, அவளுக்கு போக்கஸ் இன்னும் கூட பண்ணக்கூடியது மாதிரி இருக்கும். இப்ப லெக்சர்ஸ்ல நடக்க என்னன்னு சொல்றது, முன்னுக்கு இருக்கிறார்கள் ஒரு மாதிரி இருக்கும், பின்னுக்கு இருக்கிறார்கள் ஒரு மாதிரி இருக்கும். அப்ப இது தொங்கல இருக்கிறவங்களுக்கு இந்த விளங்குற தன்மை குறைவா இருக்கும். பட் லெக்சர்ஸ் இந்த கவனம் அதுல குறைவா இருக்கும். இதே நிகழ்நிலை கல்வியில இருக்கிறார்கள் என்ன ஹெட்போனை போட்டு கொண்டிருக்கிறபடியா அவங்களுக்கு வேற சிந்தைகள் வராது. அதால எடுத்துக்கொண்ட விதத்துல இது சாதகமா பார்க்கலாம். இதே விஷயத்த நாங்கள் இன்னும் பாதகமா பார்க்கலாம் பார்த்தா, இப்ப சில பிள்ளைகளுக்கு இது
கலைப்பானம் இருக்குதான். இது படிக்கிற நோக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இது சரி என்று பார்க்கலாம். இதே நாங்கள் எது விதமா பார்க்க இது சூம்ல நடக்குதுன்றா சில பேருக்கு போனண்டாலே நார்மலாவே கலைப்பான் வந்து இருக்கும். வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்து இருக்கும். இப்ப அண்மை காலமா சூம் நார்மலாவே எங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கு. இப்ப சூம்லயே தேவையில்லாத மெசேஜ், அதாவது அன்னெசரியான மெசேஜ்கள் வந்து ஒன்று இருக்கு. இதால சூம் இடையில கட் பண்ணப்படுது, இல்ல சில பேரை ரிமூவ் ஆகி கொண்டிருக்கிறோம். அப்ப இதால பாரிய பிரச்சனையும் வந்து ஒன்று இருக்கு. இப்ப இந்த பிரச்சனையை நாங்கள் கொஞ்ச காலத்துல நாங்கள் ஒரு 2-3 கிழமை நோக்கி போனா அப்புறம் யோசிப்போம். அடுத்த தலைப்புண்டு வரும் நிகழ்நிலை கல்வி மாணவருடைய கல்விக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்குன்னு ஒரு என்ன மகாவலிக்கரை அடுத்த ப்ரோக்ராம் உண்டு நடக்க கூட இருக்கலாம். நாங்க கொஞ்ச காலம் போய் பார்த்தா அதை பற்றி நாங்கள் சில சிந்திக்க வேண்டிதான் இருக்கும். அப்ப இப்படியான பிரச்சனைகளும் வந்து ஒன்று இருக்கு. மற்றது நீங்கள் சொன்ன மாதிரியும் இதே நாங்கள் இப்ப ஆரம்பத்துல இந்த ஸ்ட்ரைக் வந்த ஆளுங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒன்று இருந்தது. அட நல்ல காலம், இப்ப நன்னக்கிழமை ஸ்ட்ரைக் வைக்க போறாங்கன்னு சொன்ன உடனே எங்களுக்கு வீட்டை போற புழுவம் வந்துடும், வீட்டை போயிடும், அப்ப கொஞ்ச நாள் லீவ் எடுக்கலாம். ஆனா ஆரம்ப காலத்துல கொஞ்சம் சந்தோஷத்துடன் தந்தது தவிர அது கொஞ்சம் கொஞ்சம் பின்னுக்கு போக சில பேருக்கு பயத்தை கொண்டு வந்து வருது. பயமண்டா என்ன எவ்வளவு காலம் நீடிக்க போகுது, இப்படி இவங்க ஸ்ட்ரைக்கு என்ன ஆன்லைன்லயே லெக்சர்ஸ் எடுத்து போட்டு எக்ஸாமுக்கு மட்டும் கூப்பிட போறாங்களோ, சில பிள்ளைகள் மனரீதியா பாதிக்கப்படுற எல்லாமே வர போகுது ஆள. அப்பதான் நாங்கள் கூட கவனிக்க வேண்டி இருக்கு. இப்ப சில பேர் எல்லாமே என்ன சொல்றது, லெக்சர்ஸ் நடக்கிறபடியா அவங்க லெக்சர்ஸ் போயிட்டு நேரடியா நடக்கிறபடியா போயிட்டு வந்து கொஸ்டின் எப்படியும் படிப்பாங்க. இதே இங்க வீட்டு இருக்கிறபடியா சில பேர் இந்த அதால கவனிப்பு தன்மை குறைவா இருக்கும். இதால படிப்போம், பார்ப்போம், இன்றைக்கு ஜாயின் பண்ணி போட்டு வேலையை பார்ப்போம், அப்படியும் இருப்பாங்க. அப்படியான ஆட்களுக்கு இது பாதகமான நிலைமை தான் கொண்டு வர போகுது ஸ்ட்ரைக். இப்ப அவையில் விட்டுட்டு எக்ஸாமுக்கு மட்டும் கூப்பிடுக்க எப்படி ப்ரிப்பேர் ஆகுது. இப்ப எல்லாரும் வீட்டு இருக்கிறபடியா எக்ஸாமுக்கு மட்டும் கூப்பிட போனாங்க, பிள்ளை போய் பாஸ் பேப்பர் எடுக்க போகுது, என்ன நடக்க போகுது, அதுகள் எல்லாம் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்கும். இதே இப்படி ஸ்ட்ரைக்கை மட்டும் வச்சுட்டு எக்ஸாம கூப்பிட்டு இப்படி நடக்கிறதால சில நீங்கள் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எல்லாம் இப்ப கிட்டத்தட்ட இந்த ஸ்ட்ரைக்கால தான் இந்த என்னன்னு சொல்றது இந்த கன்வகேஷன் எல்லாம் பிற்போட்டு இருக்கு. இதே இந்த ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவங்களுக்கும் செகண்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு இந்த வழி தெரியாது. ஆனா அந்த போஸ்ட்போன் ஆக்கப்பட்ட அவங்களுக்கு தான் தெரியும். இவ்வளவு ஆளும் கஷ்டப்பட்டு படிச்சு தாங்க கொண்டு படிப்புல கஷ்டப்பட்டு பின்னுக்கு போயிட்டாங்க காலம். இதே கொரோனாவால காலம் பின்னுக்கு போயிட்டு இப்ப திருப்பி பின்னுக்கு போய் அவங்க தங்களோட வாழ்க்கையின் எதிர்காலத்தை நோக்கி இப்ப கிட்டத்தட்ட அவங்களுக்கு எல்லாமே ஒரு வயசு வந்திருக்கும். 26-27 வயசு வந்திருக்கும். இப்ப குடும்பத்தை அடுத்த வேலையை வாய்ப்பை நோக்கி போற வயசு வந்திருக்கும். வேலை கொண்டு போறதுக்கு ஒரு டிகிரி ஒன்று தேவை. அப்ப அந்த டிகிரியை தான் வெயிட் பண்ணி கொண்டிருப்பான். அந்த டிகிரி இப்படி இதால பின்னுக்கு போய்க்க அவங்க ஒரு மனரீதியா பாதிக்கப்படக்கூடிய எல்லாமே ஒன்று வந்து கொண்டிருக்கும். மற்றது நாங்கள் இப்ப இந்த நன்னக்கிழமை ஸ்ட்ரைக் விதத்தை எடுத்து பார்க்க இப்ப இது பல்கலைக்கழக விரிவியாளர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு இடையிலான ஒரு முரண்பாடுமே நாங்கள் வேற எதிர்காலத்துல வரக்கூடும் என்று நான் ஊகிச்சு கொண்டிருக்கிறேன். இப்ப என்னண்டா இப்ப இவள் ஸ்ட்ரைக் வைக்கணும் என்னண்டு பல்கலைக்கழகத்துக்காண்டி தான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், அவங்களுக்காண்டி தான் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஆனா நாங்கள் தங்களோட சம்பள உயர்வுக்காண்டி நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு ஸ்ட்ரைக் கொண்டு செய்ய, ஆனா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற விரிவியாளர்கள் என்ன தங்களுக்கு ஒரு ஆதரவு கொண்டு தரையில, தங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, அவள் தங்களுடைய கல்வி நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு பாரிய முரண்பாடு வரும். இதே ஒரு எதிர்காலத்துல இப்ப பல்கலைக்கழக விரிவியாளர்கள் தங்களோட சம்பள உயர்வுக்காகவோ தங்கள் தேவைகளுக்காக ஒரு ஸ்ட்ரைக் கொண்டு வைக்க இதுக்கு அவங்க பூர்ண ஒத்துழைப்பு அகாடமிஸ்டா பூர்ண ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்றது ஒரு கேள்விக்குரியதான் இருக்க போகுது. அப்ப இது நாங்கள் எடுத்துக்கொள்ற விதத்திலான் இருக்கு. பாரதூரமான விதையை நாங்கள் சரியான விஷயத்தில் யோசிக்கையும் நல்ல விஷயங்களும் இருக்கு. இதை நாங்கள் மற்ற விதத்துல பார்க்க பாதகமான விடயங்களும் இருக்கு அக்கா. அவ்வளவுதான் அக்கா. நிச்சயமாக இந்த ஆன்லைன் லெக்சர்ஸ்ன்றது வந்து ஆரம்பத்துல நல்லா இருக்கும், போக போக வந்து அதுதான் வில்லங்கமாவே மாறும். அது வந்து இப்ப ஃபர்ஸ்ட் இயரா இருக்கிற ஆட்களுக்கு வந்து ஆரம்பத்துல ரொம்பவே நல்லா இருக்கும், போக போக அதோட விஷயம் எல்லாமே தெரிய வரும். காரணம் என்னன்னா இந்த கொரோனாவாலையும் குண்டு வெடிப்பாலையும் பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு பிறகு இந்த பிசிக்கலா லெக்சர்ஸ் பார்த்து கொண்டிருக்கிற சமூகம் நாங்க தான். அப்ப நாங்க பார்த்து கொண்டிருக்கும் போது திரும்பவும் ஆன்லைனுக்கு போயிருமோ என்ற ஒரு கேள்வி வந்து நிச்சயமா இருக்கத்தக்க ஒரு கேள்வியாவே தான் இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம் குறிப்பிட்ட சில கருத்துக்கள், இந்த தம்பியோட கருத்து அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த தம்பியின் சரியான ஒரு பிரபல்யமான ஒரு நபர் தான். காரணம் என்னன்னா இந்த ஸ்ட்ரைக், அதாவது பணி பகிஷ்கரிப்பு என்று அறிவிச்ச உடனே ஒரு 2 நாள்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டாரு ஸ்ட்ரைக் தொடர்பா. 11K வரைக்கும் போயிருக்கேன்டா. இந்த ஸ்ட்ரைக் வந்து ஆரம்பத்துல ஒரு நல்ல அனுகூலமான விடயங்களை கொடுத்திருக்கலாம். அதுக்கு பிறகு வந்து இந்த ஸ்ட்ரைக் முடியாதா என்ற ஒரு கேள்வி வந்து அவாவி நிக்குது என்றது வந்து இவருடைய கருத்துக்கள் வெளிப்படுது என்றதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி சகோதரர், உங்களுடைய கருத்துக்களுக்கு. வேறெவரும் தங்களது கருத்துக்களை பகிர விரும்பி கருத்துக்களை கூறலாம். எந்த கருத்து என்னன்னா, இப்ப ஆன்லைன் லெக்சர்ஸ் வந்து நடத்துறாங்க எல்லா இடமும். அப்ப எல்லாருக்குமே வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை போகுது. ஆனா சில ஃபேக்கல்ட்டிக்கு மட்டும்தான் இப்ப நேர் ஆன்லைன்ல லெக்சர்ஸ் வைக்கலாம். ப்ராக்டிகல் இருக்கிறாக்களா இருக்கட்டும், மிச்சாக்களுக்கு எல்லாம் வந்து அந்த ஆன்லைன் லெக்சர்ஸ் வந்து பிரயோசனமே இல்லை. அப்ப அதனால என்ன செய்வாங்க, அந்த ஃபேக்கல்ட்டிக்கு ஆன்லைன் நடத்துவாங்க. பிள்ளைகள் படிக்கலையோ அது தகுந்த பாட்டுக்கு போகும், அந்த பாட்டு போயிருக்கு. சில யூனிவர்சிட்டியில என்ன செய்வாங்கன்னு சொன்னா
ஆன்லைன்ல படிப்பிச்சு ஆன்லைன்ல எக்ஸாம் வச்சிருவாங்க. மற்ற ஃபேக்கல்ட்டியை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா எங்கட ஃபேக்கல்ட்டில எல்லாம் இப்ப ஒரு ஆன்லைன்ல படிப்பிச்சாங்கன்னு சொன்னாலும் எக்ஸாம் வந்து நேர்ல தான் நடக்கும். இப்ப எங்கட சீனியர்ஸுக்கு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த 20ஆம் தேதி எக்ஸாம் இருந்தது அவங்களுக்கு. அவங்களுக்கும் எங்களுக்கும் ஏற்கனவே இந்த முன்னுக்கு நடந்த ஒரு ஸ்ட்ரைக் பிரச்சனையால ஒரு செமஸ்டர் தான் டிஃப்ரெண்ட் இருந்தது எங்களுக்கும் அவங்களுக்கும். ஆனா இப்ப எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆயிடுது ஸ்ட்ரைக்கால. அவங்களுக்கு இப்ப அவங்களுக்கு எங்களுக்கு முடியல ஒரு கேப்பும் வந்து அதுல வந்து குறைஞ்சிட்டு. அடுத்தது இப்ப எல்லாரும் சொல்றது என்ன, எப்படா லீவு கிடைக்கும், எப்படா வீட்டுக்கு போவோம்னு சொல்றதுதான். இப்ப வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறார்கள். எப்படியோ வெள்ளிக்கிழமை லெக்சர்ஸ் முடியுது, வெள்ளிக்கிழமை வீட்டை போறீங்க, போயிட்டு திங்கக்கிழமை காலையிலயோ இல்ல ஞாயிற்றுக்கிழமை நைட்டோ வந்துதான் செய்யறாங்க. சிலாக்கள் வந்து இப்ப யூனிவர்சிட்டிக்கு போய்தான் எல்லா வெளி உலகத்தையும் தெரிஞ்சு கொள்ளணும் என்றும் சிலாக்கள் வந்து ஆசைப்படுது லைஃபுக்கே வந்திருப்பீங்க. இல்லன்னு சொன்னா என்ன, வேற தேவையான ஒரு வேலைக்கு தான் போயிருப்பீங்க. சும்மா வந்தீங்க 4 வருஷத்தை வேஸ்ட் பண்ண வேண்டியல தானே. அப்ப இப்படி அந்த நிறைய ஆசையோட வந்தார்களுக்கு எல்லாம் இந்த ஆன்லைன் சொல்றது ஒரு டிசப்பாயிண்ட் மாதிரி. என்னடா நம்ம இப்படி ஆசைப்பட்டு எல்லாமே அனுபவிக்கணும்னு வந்து நாம இப்படி ஸ்ட்ரைக்னு சொல்லி எல்லாமே நாசமா போகுது என்ற ஒரு மைண்ட் செட்டுக்கும் வந்திருக்கும். அதோட வந்து பார்த்தா இப்ப நான் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து பிச்சாக்கள் வந்து பிரைவேட்ல படிச்சு இருந்தவங்க. அந்த அப்படி இப்படி வேலைக்கு போகல. நான் வந்து இங்க போய் என்னடா இது யூனிவர்சிட்டிக்கு வந்து இப்படி இருக்கமே ஒன்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு அடுத்தது என்னன்னு சொன்னா இப்ப நான் அகாடமிக் ஸ்ட்ரைக் நிப்பாட்டிட்டாங்க இந்த வைஃபை. அது இப்ப யூனிவர்சிட்டியில நின்று படிக்கணும் அப்படி இப்படி நினைக்கிறார்களுக்கு வந்து ஒரு சரியான அந்த கஷ்டமான ஒரு நிலைக்கு தான் இந்த ஸ்ட்ரைக் வந்து வந்திருக்கு. இதான் என்ற கருத்து. சகோதரின் கருத்து அடிப்படையில வந்து பார்த்தோம்னா இந்த பணி பகிஷ்கரிப்புன்றது வந்து நேரடியான விரிவுரைகள்ல வந்து 2 பிரிவு, அதாவது ஒன்று ப்ராக்டிக்கல் செக்ஷன் போகும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த ஸ்ட்ரைக் வந்து ஒரு பாரதூரமான பிரச்சனை தான். இதே தியரி ரீதியான ஒரு கற்கை முறையா இருந்தா கண்டிப்பா வந்து இது ஒரு எப்படி இருந்தாலும் படிச்சிடலாம். அது ஆன்லைனோ பிசிக்கலோ அந்த தியரிஸ் என்னவோ அதை சொல்லியாச்சு முடிச்சாச்சுன்ற மாதிரி தான் போகுது. அதை விட பாரதூரமான ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா, இப்ப பேராதனை பல்கலைக்கழகத்துல இருக்கிற வைஃபை எதுவுமே வேலை செய்து இல்ல. அந்த வைஃபைக்காக போன காலமெல்லாம் மாறி அந்த வைஃபையை நிப்பாற்றளவு இந்த கல்விசாரா ஊழியர்களோட பணி பகிஷ்கரிப்பு இருக்குன்னா இது வந்து எல்லா விதத்திலையும் வந்து ஒரு பெரும் பிரச்சனைக்குரிய காரணம் தான். உங்களது கருத்துக்கு நன்றி சகோதரி. வேற எவரும் கருத்துக்கள் பகிர விரும்பின் கருத்துக்களை கூறலாம். முதலாவது நாங்க இந்த ஸ்ட்ரைக்கை பாக்குறதுல ஒரு பல்கலைக்கழகத்தை எடுத்தோம்னு சொன்னா நாங்க வெறுமனே பல்கலைக்கழகம்னு சொன்னா போறது படிக்கிறது அப்படின்ற விஷயம் மட்டும் பல்கலைக்கழக சூழல்ல வந்துட்டு அமைய போறது இல்லை. பல்கலைக்கழகத்துல நாங்க எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு கற்றுக்கொள்ள போறோம். ஒரு நாங்க ஒரு கல்வி சார்ந்த சூழல்ல இருந்து ஒரு சமூகத்துக்கு நாங்க சமூகமயமாக்குறதுக்கு வந்துட்டு பல்கலைக்கழகங்களுக்கு வசதியாகும் அப்படின்றது வந்துட்டு இன்றியமைய வந்துட்டு நாங்கள் பர்சனலா எங்க லைஃப் எடுத்தா கூட நாங்க ஒரு அறகலையை சந்திக்கிறதோ அல்லாட்டி ஒரு ஸ்ட்ரைக்கை சந்திக்கிறதோ ஒரு டிக்கெட்டிங்கை சந்திக்கிறதோ வந்துட்டு பல்கலைக்கழக சூழல்ல தான். பாடசாலைன்றது வந்துட்டு அது ஒரு விதமா இருக்கும். பல்கலைக்கழக சூழல்ன்றது அது வேறமா இருக்கும். அதுலயும் பேராதனை பல்கலைக்கழகம்னு சொல்லக்குள்ள பூவுக்கோ புரட்சிக்கோ குறையில்லாத ஒரு பல்கலைக்கழகம். அப்போ பல்கலைக்கழக சூழல்ன்றதுங்களுக்கு கல்வி அப்படின்றத தாண்டி நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குற ஒரு ஒரு இடமாத்தான் வந்துட்டு இருக்குது. ஆனா இந்த கல்விசாரா ஊழியர்கள் இந்த ஸ்ட்ரைக்னாலே நடக்குது. கல்விசாரா ஊழியர்கள் இல்லை, எந்த ஒரு ஸ்ட்ரைக்கா இருந்தாலும் நேரடியா பல்கலைக்கழக மாணவர்கள் கல்வியிலேயோ அதே போல மற்ற செயற்பாடுகள்லையும் வந்துட்டு நேரடியான ஒரு பாதிப்பை வந்துட்டு செலுத்துறதை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கோம். ஏன்னா இலங்கையை பொறுத்தவரையில இலங்கையில 2 விஷயம் ஃப்ரீயா இருக்குது. ஒன்று இலவச கல்வி, அடுத்தது வந்துட்டு இலவச சுகாதாரம். இது ரெண்டையும் எப்படி நாங்க தனியார் மயப்படுத்தலாம், அதன் மூலமாக நாட்டுக்கு எப்படி நாங்க வருமானத்தை, ஏன்னா நாட்டுக்கு வந்துட்டு இந்த இலவச கல்வியாலையும் இலவச சுகாதாரத்துல ஏற்படுற செலவினம்ன்றது வந்துட்டு கூட. அரசாங்கங்கள் எதை மையப்படுத்தி கொண்டிருக்குன்னு சொன்னா இந்த இது ரெண்டையுமே வந்துட்டு தனியார் மயப்படுத்திட்டோம்னு சொன்னா எங்களுக்கு நாங்க வரவு செலவு திட்டத்திலிருந்து ஒதுக்குற கணிசமான அளவு நிதியை வந்துட்டு குறைச்சி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு போக்குதான் இப்ப போய் கொண்டிருக்குது. அதுக்கு மாணவர்களை மனநிலை ரீதியா தயார்படுத்துறதுக்காக தான் இந்த ஆன்லைன்ல லெக்சர்ஸை கொண்டு போறது,
கல்வி செயற்பாடுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நிகழ்நிலைக்கு மாற்றுற ஒரு போக்கு காணப்படுது. ஏன்னா இப்ப நீங்க சொன்ன ஏற்கனவே ராஜாவை சொன்ன மாதிரி தான் இந்த கன்வெகேஷனை எதிர்பார்த்து இருக்கிறதுல நாங்களும் ஒரு ஆக்கள். இப்ப அண்மையில வந்துட்டு HND ஆக்களே கன்வெகேஷன் நடந்துச்சு. அப்ப அந்த நேரத்துல எங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஆக்களை கேட்டாங்க, என்ன தம்பி உனக்கும் கன்வெகேஷன் தானே, நீ போகலையா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நீங்க இருக்கிற பிரச்சனைங்க. அப்ப நான் என்ன யோசிப்பேன், நானும் ஒரு HND யூனிவர்சிட்டிக்கு போய் 4 வருஷம் படிக்காம ஒரு HND கோர்ஸ் முடிச்சிருந்தா எனக்கும் கன்வெகேஷன் நடந்திருக்குங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நான் உள்ளாக்கப்படுறேன். அப்ப மாணவர்களை மனநிலை ரீதியா ஒன்று தனிமைப்படுத்த செய்து அதனூடாக அரசாங்கம் அதுல லாபத்தை வந்துட்டு அடைஞ்சு கொள்றதுக்கான ஒரு போக்குதான் வந்துட்டு காணப்படுது. மற்றது இந்த இது சூப்பர் எலெக்ஷன் இயர் இந்த வருஷம் நாங்க ஜனாதிபதி தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். அப்ப அதால கல்வி சார்ந்த ஊழியராக இருக்கட்டும், கல்வி சாரா ஊழியராக இருக்கட்டும், அவங்களோட சம்பள கோரிக்கைகளை முன் வச்சு பல வேலை திட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குங்க. ஏண்டா இந்த சந்தர்ப்பத்தை அவங்க பயன்படுத்தாட்டி இன்னும் ஒரு 5 வருஷம் அவங்க காத்திருக்காங்க. அதுக்காக அவங்க கட்டாயம் ஸ்ட்ரைக் பண்ணத்தான் போறாங்க. ஆனா அதை நாங்க மாணவர்களை நாங்க எப்படி எதிர்நோக்குறோம், அதை எப்படி பாக்குறோம் அப்படின்றதுலதான் இருக்குது. திரும்பியும் சொல்ற விஷயம் ஒன்றுதான், பல்கலைக்கழகம் என்பது வெறுமனே படிக்கிறதுக்கான ஒரு இடம் இல்லை, எல்லா விஷயத்தையும் கற்கிறதுக்கான ஒரு இடமா தான் காணப்படுது. நாங்க இப்ப எங்களுக்கு ஜாலியா இருக்கும். ஏன்னு சொன்னா நாங்களும் மிஸ்டர் அட்டாக் டைம்லையும் வீட்டுல இருந்தாக்கள், அதுக்கு பிறகு நான் அகாடமிக் ஸ்டாஃப், அதுக்கு பிறகு COVID-19 சொல்லி எங்களோட பல்கலைக்கழக வாழ்க்கையில பெரும்பாலான பகுதி வந்துட்டு இந்த ஆன்லைன்லயே கலந்துட்டு அது எங்களுக்கு தாக்கத்தை செலுத்தும்னு சொன்னா நாங்கள் ஒரு வேலை சூழலுக்கு போகக்குள்ள இந்த எஃபெக்ட் டேட்டர்ன்றது இருக்கு. இத்தனையும் தேதிக்குள்ள நீங்க உங்களோட டிகிரியை முடிச்சிருக்கீங்கன்னு சொன்னா நீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிடலாது அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாளால கூட எங்களோட கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் கூட இல்லாம போற ஒரு போக்கு காணப்படுது. எனவே இது மாணவர்களோட கல்வியிலையும் சரி இதர செயற்பாடுகள்லையும் சரி நேரடியான தாக்கத்தை செலுத்தி கொண்டுதான் இருக்குது. மாணவர்கள் தான் அதை உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வேலை திட்டங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த கருத்தை நிறைவு செய்வோம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றிகள் சகோதரர். அதாவது இந்த ஸ்ட்ரைக்ன்றது பல்கலைக்கழக மாணவர்களோட கல்வியை ஆட்டம் காண வைக்கிறது. நியாயமான கருத்து. ஏன்னா மாணவர்களோட கல்வி, அதாவது இந்த அகடமிக் என்ற ஒரு விஷயம்தான் முதலாவது பாரதூரமான பிரச்சனையை சந்திக்கிற ஒரு விஷயமா இருக்கும், அது எந்த ஸ்ட்ரைக்கா இருந்தாலும் என்றதும். அதே மாதிரி இந்த நிதி குறைப்பு, உண்மையிலேயே இந்த கொரோனா காலகட்டமா இருக்கட்டும் சரி, இது அரசாங்கத்துக்குமா இருக்கலாம், இல்லாட்டி இந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒதுக்குற அந்த நிதியா இருக்கலாம், பெருமளவு லாபத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக தான் இருந்தது. ஏன்னா பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த பல்கலைக்கழகத்துல இருக்கும் போதுதான் கண்டிப்பா அங்க நிதி என்ற ஒரு விஷயம் அதீத அளவுல தேவைப்படும். அப்ப இதுவும் ஒரு லாப நோக்காவும் இருக்கலாம் என்றது ஒரு அரசியல் காரணி. அது மட்டும் இல்லாமல் இந்த பல்கலைக்கழகம் என்றது கல்வி கற்பதற்கான இடம் மட்டுமல்ல, அனைத்தையும் கற்பதற்கான இடம் என்று ஒரு நல்ல கருத்து சகோதரரே. உங்களது கருத்துக்களுக்கு நன்றிகள். வேறு எவரும் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பி கருத்துக்களை பதிவிடலாம். அக்கா, யாருமே கருத்துக்களை தெரிவிக்காத பட்சத்துல நான் திருப்பியும் சில விஷயத்தை பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இதுல முதல்ல ஏற்கனவே கதைச்ச விஷயத்தை பற்றி ஒன்று கேட்க போறேன். கடைசியா பண்ணா கதைச்ச விஷயமும் அதே மாதிரி இந்த சூம் கிளாஸ் பற்றி கதைச்சது. எந்த பார்வையில இந்த சூம் கிளாஸ்ன்றது மாணவர்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமா தான் இருக்கும். எப்படின்டா மனுஷனண்டவன் முதலாவது ஒரு பழக்கப்பட்ட மிருகம், அடுத்தது இடம் பொருள் காலம் மூண்டையும் பார்த்து இயங்குகின்ற ஒரு உயிரினம் மனுஷன். அப்ப வெளிநாட்டுக்குள்ள பார்த்தோம் என்றால் இந்த சூம் கிளாஸ்ன்னு சொல்றது அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு ஒரு ஒத்து போற விஷயமா இருக்கும். எங்கட நாட்டை பொறுத்தளவு பெரும்பாலான வேலை வாய்ப்புகள் அண்ணா சொன்ன மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை, ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்யற இடம், ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்யற வேலையில தான் இருக்க போகுது. அதே நேரம் பார்த்தோம் என்றால் மற்றது வெளிநாட்டுல இப்போ ஒரு பிள்ளை படிக்குதுண்டா, யூனிவர்சிட்டிலயோ ஸ்கூல்லயோ படிக்குதுண்டா, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு பிள்ளை வேலை செஞ்சு படிக்கும். பிள்ளைக்கு அந்த காசுன்ற பெருமதி தெரியும், வேல்யூ தெரியும். ஆனா இப்ப யூனிவர்சிட்டின்னு சொல்லும் போது நாங்க எல்லாருமே அம்மா அப்பாண்ட காசுல படிக்கிறாங்க தான் இருக்கோம்.
மேக்சிமம் ஒரு 90% கிட்ட அம்மா அப்பாண்ட காசுல படிக்கிறாங்களா இருக்கிறோம். அப்ப எங்கள நிறைய பேருக்கு வந்து அந்த எப்படியும் கஷ்டப்பட்டு தெரிஞ்சிருந்தாலும் அந்த பெருமதியின் உண்மையான வேல்யூ வந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து எனக்கு இல்லை. நாங்க ஒரு வேலைக்கு போகும் வரைக்கும் அவ்வளவு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் வந்து வராது. அந்த அந்த தாக்கம் வந்து எங்களுக்கு விளங்கிக் கொள்ள அளவு இருக்கு. அப்ப வந்து நாங்க இந்த ஸ்ட்ரைக்கை வந்து நாங்க எப்படி பார்ப்போம், இல்லாட்டி ஜூம் கிளாஸ் வந்து நாங்க எப்படி அணுகுவோம். நானே உண்மையில என்ன செய்வேன்டா, ஜூம் கிளாஸ் போகுதுண்டா அது தண்டவாட்டில் போயிட்டு இருக்கும், ஜாயின்ல இருக்கும், இங்காலும் ஃபேஸ்புக் பார்ப்பேன், இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை பண்ணி கொண்டிருப்பேன். இதான் நாங்கள் நிறைய பேர் செஞ்சு கொண்டிருக்கோம். அது 2 நாள் பார்ப்போம் இந்த சின்சியரா, அதுக்கு பிறகு எப்படி மாறிடுவோம், நேரையே பார்க்க மாட்டோம். அவளை லெக்ஸ்டோவில் வந்து ஃபோன் பார்க்கலாம் அப்படி ரூல்ஸ் போட்டு உள்ளுக்கு இருக்கிற நாங்கள் உள்ளுக்கு இருந்து இத்தனை கொள்றோம்டா. ஜூம் கிளாஸ்ல என்ன நடக்கும், அதுலயும் நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தோம்னா ரெக்கார்டிங்ல போட்டுட்டு நித்திர கொண்டுட்டு இப்ப ஸ்டடி லீவ் கிட்ட தான் படிப்போம். ஸோ ஒரு நிறைய தாக்கத்தை வந்து இலங்கையில செலுத்தும். ஆனா வெளிநாட்டுல வந்து பிள்ளைகள் வந்து சின்னல இருந்தே வந்து நிகழ்நிலை கல்வியோட படித்து கொண்டு வராங்க நிறைய பேர் இருப்பினும். அப்ப அவங்களுக்கு வந்து அது ஒரு ஏற்கனவே பயிற்சி வைக்கப்பட்ட ஒரு விடயமா இருக்கும். இங்க வந்து புது விஷயம், திடீர்னு நிகழ்நிலையா மாறுது, திடீர்னு லெக்சோல் நடக்குது, திடீர்னு ஆன்லைன், திடீர்னு லெக்சோல், இப்படி மாறி மாறி கொண்டிருக்க வந்து ஒரு பிளான் பண்ணி ஒர்க் பண்ற ஒரு பிள்ளைக்கு வந்து சரியான பிரச்சனையை உருவாக்கும். ஒருக்கா பிள்ளை வந்து லெக்சோல் கேட்ட மாதிரி தானே ஷெடியூல வச்சிருக்கும், பிறகு வந்து பார்த்தாடாக்குண்டு ஜூமுக்கு போய் வந்து பிள்ளையோட ஷெடியூல் வந்து மாறும். சரியான பிரச்சனையை கொண்டக்கூடிய விடயமா இருக்கு. அடுத்து இன்னொரு விடயம் வந்து சாப்பாட்டு பிரச்சனை. இப்ப சில பேர் வந்து பார்த்தோம்னா இப்ப என்ன சொல்ல, இப்ப வீட்டை வந்து படிக்கக்கூடிய வசதி, வீட்டை போய் நின்று படிக்கக்கூடிய வசதி வந்து சில குடும்பங்கள் வந்து இருக்காது. அப்படியான பிள்ளைகள் வந்து நிறைய பேர் வந்து இப்பயும் ஹாஸ்டல் வழியே இருக்கணும். அதோட வந்து இப்ப என்ற வந்து மருத்துவத்துறை, அப்ப மருத்துவம் அங்கே ஏஹெச்எஸ் ஃபேக்கல்டி, டென்டல் எப்படியான ஃபேக்கல்டி வந்து சில ஆட்கள் வந்து கிளினிக் போய் கொண்டிருப்பினோம், ஹாஸ்பிட்டல் போய் படிச்சு கொண்டிருப்பினோம். அப்ப அவை வந்து ஹாஸ்டல்ல தங்கி இருப்பினோம். அப்படியான ஆளுக்கு வந்து பார்த்தோம்னா ஹாஸ்டல்ல வந்து சாப்பாடு இருக்காது. அவை வந்து என்ன செய்யணும்டா, எங்க தோசை கடை இப்படி தெரிய வேண்டி இருக்கும். இதே ஹாஸ்டல்ல அவங்களுக்கு மத்தியான சாப்பாடு வந்து ஒரு 200 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். வெளிக்கட்டை போறேன்டா ஒரு 450 ரூபா 500 அப்படி பார்ப்பேன். அவருக்கு செலவும் வந்து கூடுது. இப்ப ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல போயிட்டாங்கன்னு சொன்னா, நிறைய பேர் போயிட்டாங்கன்னு சொன்னா 2-3 பேருக்காக கண்டினியூ திறந்து சொல்லிருக்க மாட்டாங்க. அப்ப அதால வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. சாப்பாடு ரீதியாக வந்து மாணவர்கள் வந்து பொருளாதார ரீதியாக வந்து பாதிக்கப்படுறாங்க. நன்றி. அதாவது ஒப்பீடு அடிப்படையான கருத்து. இந்த சமகாலத்துல பார்த்தோம்னா இலங்கை பல்கலைக்கழகங்கள், அதாவது இலங்கை அரசாங்க பல்கலைக்கழகங்களை படிக்கிற ஆட்கள் வந்து அம்மா அப்பாட காசுதான், பெரும்பான்மையானோர் அம்மா அப்பாட அந்த பணத்தை அடிப்படையா வச்சுதான் எங்கட வாழ்வாதாரம் இருக்கு. அதே வெளிநாட்டுல பார்த்தோம்னா அங்க ஒரு வேலை செய்து கொண்டே படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த கருத்து ஒரு யதார்த்தமான ஒரு கருத்து. அதே மாதிரி ஜூம் லெக்சர்ஸ், இப்ப லெக்சர்ஸ் இருக்கும்போது இந்த தம்பி சொன்னது போலதான் எல்லாரோட பார்வையும் வந்து ஆரம்பத்துல லெக்சர்ஸை கவனிச்சு கொண்டு இருக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு அளவுதான் இருக்க முடியும். ஏண்டா என்ன செய்யறோம் எது செய்யறோம்னு அவங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அவங்க கதைச்சு கொண்டிருப்பாங்க, நாங்க கேட்டு கொண்டிருப்போம், அதே பார்ப்போம். கொஞ்சம் ஒரு அளவுதான் இருக்கு. என்ன செய்யறது, ஏதாவது ஒரு சோசியல் மீடியா பக்கம் போயிட்டு எங்கட வேற வேலையை பார்த்துட்டு போறது. இதுதான் இப்ப இருக்கிற இந்த காலகட்டம். இந்த கருத்து உண்மையா நல்ல கருத்து தம்பி. அதுக்கு முதல் ஒரு சின்ன விஷயத்த பார்த்துருவோம். இந்த கல்விசாரா ஊழியர்களோட பணி பகிஷ்கரிப்பு, முதல் ஒரு சகோதரர் சொன்னது போலதான் இந்த ஜனாதிபதி தேர்தல் இதுக்கான ஒரு ஆயத்தம் தான் இந்த பணி பகிஷ்கரிப்பா இருக்குது. இதே வேறொரு காலகட்டம் வேறொரு சூழ்நிலையா இருந்திருந்தா கண்டிப்பா இந்த போராட்டம் நிகழ்ந்திருக்குமா, இந்த பணி பகிஷ்கரிப்பு நிகழ்ந்திருக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது. அப்ப இந்த வாக்கு அடிப்படையான தீர்மானம் கூட இந்த பணி பகிஷ்கரிப்பு அடிப்படையா வச்சுதான் இருக்கு என்றதான் உண்மையான ஒரு விஷயம். காரணம், இந்த மே மாசம் சரியான ஒரு மாசமா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஒரு பணி பகிஷ்கரிப்புன்னு சொல்லி எல்லாருக்கும் அறிவித்தல் கொடுத்தாச்சு. ஆனா அதுக்கு அடுத்து என்ன என்ற ஒரு நிலைப்பாடு அவங்க கொடுக்க முடியாத நிலையா அல்லது இந்த மாணவர்களை குழப்புற நிலையானும் தெரியாது. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. உண்மையா சொல்ல போனா இந்த யூனிட் ஸ்டார்ட் ஆகுமா, எப்ப பிசிக்கல் ஸ்டார்ட் ஆகும், எப்ப அடுத்த விஷயம் செய்யலாம் என்ற மாதிரிதான் கேள்வி போயிட்டு இருக்கு. அப்ப அவங்களுக்குள்ள என்ன கதைச்சு கொண்டிருக்கணும், அவையில பணி பகிஷ்கரிப்பு தீர்மானம் என்ன போய்கொண்டிருக்குன்றது வந்து அப்படி எத்தனையோ ஆயிரம் கேள்விகள் வந்து தோன்றிக்கொண்டே இருக்கிற தருணம் தான் இது என்று சொல்லலாம். ஒரு 13ஆம் தேதி 6ஆம் தேதி மட்டும் அப்படியே பணி பகிஷ்கரிப்பு, அதாவது ஸ்ட்ரைக் போய்கொண்டிருக்கும் போது சரி 13 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, மிஞ்சி மிஞ்சி போனா இன்னும் ஒரு 6 நாள் போகுமா, இப்படிதானே மார்ச் மாசத்திலையும் செய்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு பேசாம விட்டு 13 வரும்னு பார்த்தா இல்லையாம் 14ஆம் தேதி தான் தீர்மானமாம், அவையில் ஒரு பெரிய பணி பகிஷ்கரிப்பு செய்ய போயினமாம்.
அதுல இருந்து ஒரு தீர்மானம் வரும்னு சொன்னவே. அப்ப இன்னைக்கு தீர்மானம் வந்துடும். அப்ப அதுக்கு அடுத்து என்னன்னு யோசிப்போம்டா, அவையில் தீர்மானம் தெரியல. 27ஆம் தேதி தங்களோட கோரிக்கைகள் முன்வைக்கும் போது என்ன நடக்குமோ அதை வச்சு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லினோம். சரி, ஓகே. அப்ப 14ஆம் தேதியும் இல்லையா? அப்ப திரும்ப 19 கண்டிப்பா வேலை செய்ததுக்கு சம்பளம் வாங்கிதான் ஆகணும். அப்ப 20ஆம் தேதி எப்படியுமே திறந்துருவாங்க ஃபேக்கல்டி, யூனிவர்சிட்டி திறந்துருவாங்க. அப்ப நாங்க போயிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அதுவும் இல்லையா? ஏன்னா அவளுக்கு சம்பள பிரச்சனை என்ன கதை அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனா 20ஆம் தேதியும் யூனிவர்சிட்டி தொடங்க போறது இல்ல. 27ஆம் தேதி அந்த நிதி அமைச்சர் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்த பிறகு என்ன தீர்மானம் எடுக்க போறாரோ அதுதான் எங்களுக்கான தீர்மானமும். இந்த கல்விசாரா ஊழியர்களோட பணி பகிஷ்கரிப்பு ஒரு 6 வருட காலமா நிகழ்ந்து கொண்டிருக்க ஒரு விஷயம். அது இப்ப பெரும் விஷயமா விளங்குறதுக்கு காரணம் இந்த பணி பகிஷ்கரிப்புக்கு அவங்களோட நோக்கம் இந்த ஜனாதிபதி தேர்தலை தாக்கம் செலுத்துற ஒரு அடிப்படை. அதோட அவையோட நியாயம் ஒரு பக்கம் இருக்கு. அவையில் பணி பகிஷ்கரிப்பு செய்யணும், தங்களுக்கான கோரிக்கையை வைக்கணும்ன்ற ஒரு நியாயமான கருத்தை நாங்க வச்சு கொண்டாலும் ஒரு அடிப்படை விஷயம் இருக்கு. இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. எப்ப லெக்சர்ஸ் நடக்க போகுது ஒன்றும் தெரியல. ஆன்லைன் லெக்சர்ஸ் உங்களுக்கு நடக்கும். தூசு தட்ட வேண்டி இருக்கு இப்ப மூடுல எல்லாத்தையும். ஏன்னா மூடுல எப்பயாவது ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது மட்டும்தான் நாங்க பார்ப்போம். ஆனா இப்ப மூடுல தூசு தட்டி அங்கெல்லாம் ரெக்கார்டிங்ஸ் இருக்குமா, அதுல போய் பார்க்கணுமா. இப்படி எல்லாம் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இனிதான் வரும். இப்ப ஆன்லைன்ன்றது பாரதூரமா ஆரம்பிக்கப்படுதோ அது ஒரு அடிப்படையா மாறப்போகுது. ஆனா இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, என்றைக்கு ஆன்லைன்ன்றது ஆரம்பிக்க போயினோம்னு தெரிஞ்சதோ அப்பயே தெரிஞ்சிட்டு அப்ப எப்படியும் இந்த ஸ்ட்ரைக் பெருசா போக போகுது. எவ்வளவு காலமண்டெல்லாம் தெரியாது. இப்பயும் ஒரு நம்பிக்கை இருக்கு, குறைஞ்சது இந்த மே மாசம் வரைக்கும் போயினோம்டா. சிலர் சொல்லிடும் இல்ல ஜூனும் போகுமாமா. அப்ப என்ன நடக்க போகுதுன்றலாம் தெரியல. ஆனா இந்த ஆன்லைன் லெக்சர்ஸ்னு ஆரம்பிச்ச உடனேயே, அதுவும் பெரிய காலகட்டம் எல்லாம் எடுக்கல, இந்த ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணி ஒரு 3-4 நாள்லயே ஆன்லைன் லெக்சர்ஸ்னு அறிவிச்சாச்சு. அப்போ ஆன்லைன் லெக்சர்ஸ் அவ்வளோ வேகமா வந்திருக்கும் போதுதான் இந்த கொரோனாவை ஏச தோணுது. ஏன்னா இந்த கொரோனா வந்ததாலதான் இந்த ஆன்லைன் லெக்சர்ஸ்னால என்னன்றது இங்க தெரிஞ்சிருக்கு. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நாங்க இந்த பிசிக்கல்ன்றதுக்காக வெயிட் பண்ணி இருந்திருப்போம். ஆனா இந்த விஷயத்துல ஒரு மிகப்பெரிய பாரதூரமான பிரச்சனை என்னன்னா, இந்த நான் அகடமிக் ஸ்டாஃப்ஸ், அதாவது இந்த கல்விசாரா ஊழியர்கள் செய்யற பணி பகிஷ்கரிப்பு தொடர்பான எந்த ஒரு விடய பரப்பும் எங்களுக்கு தெரிய வராது. அப்படி தெரிய வந்தாலும் தேடி போக வேண்டியிருக்கு. என்ன செய்யணும், ஏது செய்யணும், எப்ப தொடங்க போயினோம். ஆக பணி பகிஷ்கரிப்பு என்று பார்க்கும்போது இதுல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருந்தது. இந்த 7ஆம் தேதி நடந்த ஒரு போராட்டம், அதாவது பேச்சுவார்த்தையில கண்டிப்பா ஒரு தீர்மானம் கிடைச்சிடும். அப்படி தீர்மானம் சாதகமா அமைஞ்சா அண்டோட அந்த பணி பகிஷ்கரிப்பு நின்றும் ஒரு கருத்து இருந்தது. ஆனா இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருந்தது. என்னன்னா, அதே 7ஆம் தேதி நான் அகடமிக் ஸ்டாஃபுக்கு சம்பள ரீதியான தீர்மானங்களை கொடுத்து முடிச்சிட்டா அகடமிக் ஸ்டாஃப் ஸ்ட்ரைக் பண்ண ரெடியா இருந்தவையில் தங்களோட சம்பளத்துக்கான அந்த அவங்களுக்கு அடிக்கிற அந்த டக்ஸை பிரச்சனைக்குரிய ஒரு காரணியா மாத்தி, ஆக மொத்தத்துல இந்த மாசம் ஸ்ட்ரைக் மாசமா தான் இருந்திருக்க போகுது. சோ இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான், இயல்பா நடக்கிற விஷயம். காரணம் என்னன்னா, நாங்க தமிழ்ச்சங்கம் சார்ந்த விஷயங்களை செய்யறதுக்கும் சரி, பிசிக்கலா உங்களை சந்திக்கணும்ன்றாலும் சரி, அடுத்து என்னன்ற ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேட போகும்போது கண்டிப்பா எப்ப ஸ்ட்ரைக் முடியும் என்றது கூட எங்களுக்கு இல்ல. இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான். உண்மையா இந்த முறை கல்விசாரா ஊழியர்கள்ட்ட இந்த பணி பகிஷ்கரிப்பு ஒரு பெரும் பிரச்சனையா தான் காணப்படுது. இது நன்மை என்றா நிச்சயமா நன்மை இல்லதான். அதுவும் பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு நன்மையே கிடையாது. இதுதான் ஒரு பொதுவான ஒரு வாதமா எந்த கருத்து காணப்படுது. வேற எவரும் கருத்துக்கள் தெரிவிக்க விரும்பின் உங்களுடைய கருத்துக்களை இங்கு பதிவிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். இப்ப எந்த கருத்து என்னன்னு வந்தா, இப்ப பல்கலைக்கழகம்ன்றது தனி மாணவர்கள் படிக்கிறதுக்கு மட்டும் இல்ல தானே. இப்ப நிறைய மாணவர்கள் எதிர்பார்ப்போட வருவாங்க. அங்க விளையாட்டுல ஈடுபடலாம், அவங்களுக்கு நிகழ்வுகள் நடக்கும். அந்த நிகழ்வுகள் இப்ப தமிழ்ச்சங்கம் சார்பா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பீடங்கள் பல்கலைக்கழகம் சார்ந்து நிகழ்வுகள் நடக்கும். அதே மாதிரி விளையாட்டுகள் நடக்கும். இப்ப படிப்பு ஆன்லைன்ல நடத்தினாலும் மற்ற நிகழ்ச்சியெல்லாம் ஆன்லைன்ல செய்ய இயலாது, வடிவா கொண்டு நடத்த இயலாது. அப்ப அந்த ஒரு பிரச்சனை இருக்கு மாணவர்களுக்கு. அதே மாதிரி இப்ப நிறைய பேர் அதுவும் பேராதனை பல்கலைக்கழகம் வரைக்குள்ள நிறைய இடத்த பார்க்கலாம், நாங்க சுத்தி போய் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணலாம், அப்படி ஒரு சூழ்நிலையில வருவாங்க. அப்ப அப்படியான ஆட்களுக்கு இந்த ஸ்ட்ரைக் ஒரு பிரச்சனையா தான் இருக்கும் மனநிலை ரீதியாக. இப்ப ஜூம் கிளாஸ் வரைக்குள்ளேயும் எல்லாருக்கும் அது சாத்தியப்படாது. இப்ப நிறைய பிள்ளைகள் கிராமப்புறங்கள்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு கவரேஜ் பிரச்சனை வரும். இப்ப அதை விட மழை காலம்ன்றபடியா இடிமின்னல்கள் அந்த பிரச்சனைகள் வரும். அப்ப அதுவும் ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. அப்ப இந்த ஸ்ட்ரைக்ன்றது எல்லா விதத்திலையும் மாணவர்களை பொறுத்தவரையில ஒரு
பாதிப்பு மட்டும்தான் ஏற்படுத்தி இருக்கு அப்படித்தான் சொல்ல முடியும். இப்ப நன்மை என்று பார்க்க என்னதான் நாங்க வீட்டை நிக்க வடிவா சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சாலும் ஆனா பெரும்பாலும் இது வந்து பாதிப்பா தான் இருக்கு. அவ்வளவு நிச்சயமா இந்த கல்விக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், இல்லாட்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலரா இருக்கலாம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது பிசிக்கலா தான் நாங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதால பாதிக்கப்பட்ட ஆட்கள் வந்து கிண பேர் இருக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற அடிப்படையா நாங்க பார்த்தோம்னா ஹாஸ்டல் வசதிகள் தொட்டு இந்த வைஃபை வசதி வரைக்கும், இந்த சிற்றுண்டிச்சாலை வசதி என எல்லா வசதியும் வந்து அப்படியே முடக்கப்பட்ட ஒரு சூழல் வந்து பலருக்கும் ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சனை தான். உங்களது கருத்துக்கு நன்றி சகோதரி. வேறெவரும் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பின் கருத்துக்களை பதிவிடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் நிரூஷணன். என்னன்னு சொல்லி சொன்னா, நான் ப்ரிப்பேரா இதுக்கு ஒன்றும் ஆயத்தப்படுத்தி கொண்டோ இல்லை நான் இந்த தலைப்பை அவ்வளவா விட்டு கவனிச்சோ நான் இந்த மீட்டிங்குள்ள வரையில. பட் ஆனால் இப்போ வந்ததன் பிறகு நான் இடையில தான் வந்து என்னால் இணைஞ்சு கொள்ள முடிஞ்சது. அதை விட நான் நினைச்ச பிறகு என்ன மாதிரி இந்த கருத்து வட்டம் போய்கொண்டிருக்கிறத நான் கொஞ்ச நேரம் தான் என்னால் அவதானிக்க முடிஞ்சது. மற்ற வந்து இந்த தலைப்பை என்னால ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கண்ணோட்டத்துல என்னால அணுகிறளவுக்கு இப்ப என்னால முடியல. ஆனா இதை நான் எப்படி பாக்குறேன்னு சொல்லி சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து இதுல சம்மந்தப்பட்டு இருக்கிறது வந்து ஒன்று கல்விசாரா ஊழியர்கள், மற்றது வந்து மாணவர்கள், மற்றது வந்து அது சார்ந்த அரசாங்கத்தின் நிலப்பாடு. மூன்று மூன்று ஃபேக்டர்ஸை யோசிக்கலாம். இப்ப ஒன்று வந்து இப்ப இப்ப நாம வெறுமனவே ஒரு பல்கலைக்கழக மாணவர்களா மட்டும் இருந்து இதை யோசிக்காம, இப்ப எங்கட வீட்டிலேயே எங்களுடைய அம்மா அப்பா ஒரு கல்விசாரா ஊழியரா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சம்பள குறைப்போ இல்லை அவங்களோட வாழ்க்கைய நடத்துறதுக்கு, அதாவது அவங்க வாழ்க்கையை நடத்தி அவங்களோட பிள்ளைகளான எங்களை பார்த்து கொள்றதுக்கு ஆனா ஒரு வருமானம் ஈட்ட முடியாத ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க பணிப்புறக்கணிப்பு செய்யும் போது, இப்ப இப்ப என்னுடைய அம்மா அப்பா வந்து ஒரு கல்விசாரா ஊழியர் இல்லை. ஆனா அப்படி இருக்கிற ஒரு ஒரு பிள்ளைகளோட அம்மா அப்பாவா நாங்க அதை யோசிக்கும் போது மேபி அது ஒரு சரியான விஷயமா கூட எங்களுக்கு தோணலாம். மேபி ஒரு ஒரு கல்விசாரா ஊழியர்கள் என்ற பிள்ளைகளா நாம் இருந்து யோசிக்கும் போது அது வந்து எங்களுக்கு சில நேரங்களில ஒரு சரியான விஷயமா தோணலாம். ஆனா அதே நாம வெறுமனவே ஒரு ப பல்கலைக்கழக மாணவர்களா இருந்ததை யோசிக்கும் போது எங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் தான். அதாவது இது வந்து ஒரு தேவையில்லாத வேலை, தேவையில்லாத இஷ்யூஸ், அந்த லைக் ஏன் இப்ப இது நடக்குதுன்ற மாதிரி ஒரு ஃபெடப்பான ஃபீல் தான் வரப்போகுது. அதை தாண்டி அங்கால வந்து யாரு கவர்மெண்ட்டை யோசிச்சோம்னு சொல்லி சொன்னா அவங்க தான் இதுக்கு தீர்வு தரணும். அவங்களுமே இப்ப இருக்கிற பொருளாதார பிரச்சனை, நாட்டுல இருக்கிற பிரச்சனைகளால திருப்பியும் இங்க சம்பளம் கூட்டினா ஏதோ ஒரு வகையில சுத்தி 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 வந்து அது கடைசியா பொதுமக்களா எங்கள தலையில தான் வரப்போகுது. வரிச்சுமையும் இல்ல ஏதோ ஒரு வகையில திருப்பி எங்களுக்குள்ளதான் வரப்போகுது. அந்த அந்த சம்பள உயர்வா இருந்தா கூட திருப்பியும் அது எங்கள்கிட்ட தான் வந்து மக்கள்கிட்ட தான் வந்து அது அடிக்க போகுது. அவங்க கடன் வாங்கினாலோ அங்க வெளியில உலக நாடுகள்கிட்டயோ இல்லை எங்கேயோ கடன் வாங்கினாலோ இல்ல எங்களுக்கு மேலான வரிச்சுமை தான் கூட போகுது. ஸோ சுத்தி சுத்தி பார்த்தா இதை வந்து ஒரு தூர நோக்கான பார்வையாத்தான், தூர நோக்கான செயற்பாடுகள் மூலம்தான் இதை நாம நிவர்த்தி செய்யலும். அது அரசாங்கமா இருக்கட்டும் இல்ல கல்விசார வழியாக இருக்கட்டும், எல்லாருமே லைக் ஒரு நாம இதை ஒரு தனிய எங்கள்ட ஒரு அதாவது பல்கலைக்கழக மாணவர்கள் என்ற ஒரு மட்டத்துல தனியா நின்றோ இல்ல கல்விசாரா ஊழியர்கள் தான் நாங்க எல்லாரும் பிரிஞ்சு நின்று இதை யோசிக்காம சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம் என்று நான் நினைக்கிறேன். அது இது லைக் ஒரு எல்லாருமே இதுக்கு இன்டர் கனெக்டடா இருக்கிறோம் தான் எனக்கு தோணுது. இது ஒரு தனி ஒரு தலைப்பா பார்க்கும்போது. அதை தாண்டி இப்ப அடுத்த வட்டம் போன போக்குல கதைக்கும் போது நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தா நான் வந்து 18 பேட்ச் இங்க யூனிவர்சிட்டியில வந்து லைக் எனக்கு தெரிஞ்ச 18 பேட்ச் கொஞ்சம் பேட்ச் தான் இருக்காங்க. அதுவும் கூடுதலா இந்த மெடிக்கல் ரிலேட்டடான ஏஜஸ், வெட் மெடிசின், டென்டல், மற்ற எப்படி சொல்ற அக்ரி அப்படி கொஞ்சம் பேட்ச் தான் இருக்கு. மிச்ச பேட்சஸ் ஆல்மோஸ்ட் லைக் அவங்க வந்து பாஸ் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி எங்களோட ஃபேக்கல்டிஸ் எல்லாம் வந்து இந்த கோவிட்டால நிறைய அடி வாங்கிட்டுது. இந்த அதாவது ப்ராக்டிக்கல் கிளினிக்கல் செய்யலாம் வந்து நிறைய கோவிட்டால அடி வாங்கிட்டு அதை சில ஃபேக்கல்ட்டி நிவர்த்தி செஞ்சுட்டு லைக் ஆன்லைன்ல செய்யக்கூடிய ஆக்கள் செஞ்சு ஓடி பாஸ் அவுட் பண்ணிட்டினோம். அதே மாதிரி அதாவது இந்த ப்ராக்டிக்கல் கிளினிக்கல் சார்ந்த ஃபேக்கல்ட்டிஸும் வந்து சிலது வந்து அதை நிவர்த்தி செஞ்சு கொண்டு போயிட்டோம். ஆனா சில ஃபேக்கல்ட்டிஸ் அப்படி இல்லை. எங்களுக்கெல்லாம்
கோவிட்டால் அடி வாங்கின ஒரு வருஷம் அடி ஒரு வருஷத்துக்கிட்ட டிலேயில் இருக்கு எங்கட ஸ்டடீஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி அவ்வளோ டிலேல இருக்கும்போது திருப்பி இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது சரியான ஒரு செட்டப்பா இருக்குது. நாம தான் இங்க 18 பட்ச் தான் இருக்கு, அதுலயும் நிறைய பட்ச் பாஸ் அவுட் ஆயிட்டு. பட் ஸ்டில் நாங்க இப்பதான் அந்த 5 இயர்ஸ் கோர்ஸ் போது இப்பதான் நாம இருக்கும்போது சில நேரங்கள் எங்களோட ஜூனியர் பட்சஸே வந்து சில ஃபேக்கல்டிஸ்ல இருந்து சூன் பாஸ் அவுட் ஆக போறாங்க மாதிரி இருக்கு. அப்ப இது வந்து இன்னும் எங்களுக்கு என்னடா இந்த வயதாயிட்டுது இவ்வளவு வயதாயிட்டுது இப்போ யூனிவர்சிட்டிஸுக்குள்ள இந்த பண்ணினாங்க. இப்பெல்லாம் வந்து எங்களால இப்ப எனக்கு முன்னுக்கு கதை தெரிவித்த ஒரு நம்பி மாதிரி பேராதன பல்கலைக்கழகத்தை ரசிக்கிறதோ இல்ல பேராதன பல்கலைக்கழகத்துல நடக்கிற விஷயங்களை பாக்குறதோ என்ஜாய் பண்றதோ சுத்துறதோ அதெல்லாம் மைண்ட்ல விட்டு போன மாதிரி. லைக் எப்படி சொல்ல, இதை விட்டு அடுத்த ஸ்டெப்புக்குள்ள நாம இந்த வயதுக்கு போயிருக்கணும் ஒரு ப்ரெஷருங்கட ஒரு 18 பட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்க அதிக்கும் போது அப்படி ஒரு ப்ரெஷர் இருக்குது. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் செஞ்சிட்டோம் மாதிரி நாம செஞ்சிட்டோம். ஓகே, இப்போ எங்களை பாஸ் அவுட் பண்ணி விடுங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், இட்ஸ் எனஃப் ஆஃப் டைம் அந்த மாதிரி தோணுது. ஸோ கோவிட்டால் அடி வாங்கி திருப்பியும் இப்பயும் இதனால இஷ்யூ ஆகும்போது இன்னும் ஃபெடப் அது எவ்வளவு தூரத்துக்குள்ள இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஓகே. இப்போ எங்களோட ஃபேக்கல்ட்டி நடக்குது, ஓரளவுக்கு நடக்குது, ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணி நடக்குது. பட் ஆனால் ஸ்டில் இப்போ எவ்வளோதான் கிளினிக்கல் இதுகளும் வந்து செஞ்சா கூட சிலது வந்து கவர் பண்ணிடலாம். அது நான் அகாடமிக்ஸ் லேப் டெக்னீஷியன்ஸ் அப்படியான கடை இல்லாதால சிலது வந்து கவர் பண்ணிடலாம். அதெல்லாம் வந்து திருப்பி இப்போ கூட அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறதுக்கு ஒரு செமஸ்டரை 4 மந்த் 5 மந்த் சுருக்கி சுருக்கி செய்யறாங்க. பட் ஆனால் திருப்பி இது டிலே ஆக போகுது. இப்போ நடக்கிற இந்த விஷயத்தால வந்து இப்போ எங்களுக்கு எக்கனாமிக்ஸ் போய்க்கொண்டிருக்கும், பட் ஸ்டில் ரீஸ்கெடியூல் தான் பண்ண வேண்டி வரும் எப்படியோ. ஸோ இது வந்து திரும்பி திரும்பி இதுக்கு இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு செட்டப்பான ஃபீலை கொண்டு வந்துருது. இதுக்கு ஒரு முடிவு இல்லையான்னு மாதிரி இருக்குது. அண்டு எங்களுக்கு என்ன சொன்னாண்டா எங்களுக்கு இங்கே தான் செய்கிறாங்க எல்லாம். எங்களுக்கு சொல்கிறாங்க ஹாஸ்டல்ஸ் கேன்டீன்ஸை வந்து நடத்துறதுக்கு யூனிவர்சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் ஹேஸ் டேக்கன் ஆல் த நெசசரி ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்லி எங்களுக்கு மெயில் போட்டு தான் வச்சிருக்கிறாங்க. பட் ஆனால் இங்கே அப்படி இல்லை. பட் ஆனால் ஒரு சில கேண்டீன்ஸ் மட்டும் திறந்து வச்சிருக்கிறாங்க அவ்வளோ இருக்குது. ஸோ அது கன்வீனியன்டான முறையில் இல்லை தான் நீங்கள் ஒன்றும் யா ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக மட்டும் நாம் இதை யோசிக்கும் போது இது திருப்பியும் கோவிட் ஒரு 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 நாள் நிறைய நாம டிலே ஆகிட்டோம். திருப்பியும் இது வந்து எங்களுக்கு நிறைய டிலே ஆக போகிற மாதிரி தான் தோணுது. அண்டு அகாடமிக் ஸ்டாஃப்ஸ் வந்து இந்த மாதத்துக்குள்ள முடியும், கஜினி சொன்ன மாதிரி இந்த மாதத்துக்குள்ள முடியும்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனா இப்போ அவர் பார்க்க பார்த்தா இன்னும் நல்லா நடிக்கும் போல இருக்குது. யா எப்படியோ எல்லாருக்கும் சாதகமான முறையில எல்லா விதத்திலையும் சொன்ன மாதிரி இது விரைவா முடிஞ்சா எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்னதுல இதன் பிள்ளைகள் இருந்தா யாரும் திருத்திக் கொள்ளுங்க என்ன. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. அதாவது இப்ப ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். இப்ப ஆரம்பத்துல 1ஆம் வருட மாணவர் அவர் கதைக்கும் போது சொன்னது நல்லா இருக்கு ஆன்லைன்ல போகும்போது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வந்தது. ஆனா 21ஆம் வருட மாணவர்கள் உள்ள வரும்போது அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா 18, அதாவது இந்த ஈஸ்டர் தாக்குதலை தாண்டி இந்த கொரோனாவை தாண்டி அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் வரும்போது இந்த கன்வகேஷன் போஸ்ட்போன் ஆகி இருக்கிற ஒரு பட்ச் இருக்கு. அதே மாதிரி உள்ள வந்துமே இந்த கொரோனாவால பாதிக்கப்பட்டு முக்கியமா இந்த பிராக்டிக்கல் செக்ஷனை வந்து எதுவுமே கவர் பண்ண முடியாம இருக்கிற ஒவ்வொருத்தட அந்த கருத்து பதிவிட ஒரு பிரதிபிம்பமா கூட நாங்க இந்த சகோதரரை கருதி கொள்ளலாம். உங்களது கருத்துக்கு நன்றி சகோதரரே. வேறெவரும் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பி கருத்துக்களை தெரிவிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். லிருஜனா சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையில நம்ம இதை முற்றுமுழுதா பார்க்கலாட்டியும் அதுல அரைவாசியாவது 1ஆம் வருட மாணவர்கள் என்ற வகையில எங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்குது. ஏனென்றா 2018ஆம் ஆண்டு பேட்ச் அந்த பக்கத்துல இருந்து அண்ணா பார்க்கறதுக்கும் 2021ஆம் ஆண்டு பேட்ச் என்ற விதத்துல இருந்து நாங்க பார்க்கறதுக்கும் சின்ன சின்ன மாறுபாடுகள் இருக்குது. எங்களோட பார்வையில இது அந்த ஆன்லைன்ல போறது நல்லா இருக்குதுன்றதை தாண்டி இது கட்டாயம் தேவை. இது அண்ணாவும் அழகா சொல்லியிருந்தார். இது நான் அகாடமிக் ஸ்டாஃப் இந்த பிரச்சனை மட்டும் பார்க்காம இது நம்ம எல்லாருக்கும் உரிய பிரச்சனை என்று பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்குதுன்னு சொல்லி. ஏன்னு சொன்னா இப்ப இவங்களுக்கான கதவு திறக்கிற நேரம், இப்ப இவங்க இந்த இவ்வளவு நாள் ஸ்ட்ரைக்ல இருந்து இவங்களோட பிரச்சனைக்குரிய கதவு திறக்கிற நேரம் இன்னும் கதவு திறக்கப்பட வேண்டிய நிறைய பிரச்சனை உள்ள இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தா அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்ட்டியில லேப்ல கெமிக்கல்ஸ் குறைய, அதே மாதிரி ப்ராக்டிக்கல் சம்பந்தமான ஃபேக்கல்ட்டிஸ் நிறைய ஃபேக்கல்ட்டிக்கு அந்த பிரச்சனை இருக்குது, கெமிக்கல் இல்லாத பிரச்சனை. இப்ப இருக்கக்கூடிய 18 பேட்ச் 19 பேட்சுக்கே
கெமிக்கல் இல்லைன்னு சொன்னா இப்ப இனி வரப்போற எங்கட சந்ததி ரிசர்ச் செய்யறது ப்ராக்டிக்கல் செய்யறது அந்த மாதிரி நிலைமைக்கு வர நேரம் அறவே இல்லைன்ற ஒரு நிலைமை வரப்போகுது. இனி நம்ம தான் காசு கொடுத்து வாங்கி கொண்டு ரிசர்ச்சுக்கு ப்ராக்டிக்கல் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வருமோ தெரியாது. அப்ப அப்படியான அடிப்படை நம்ம மாணவர்கள் சார்ந்த அடிப்படையான நிறைய பிரச்சனை உள்ள இருக்கிறனால இப்ப இவங்க இந்த ஸ்ட்ரைக்கை கொண்டு போய் இவங்களுக்கு தேவையானதை அடையிற நேரம் அதை வச்சு கொண்டு அவங்க பயன்படுத்தின யுக்திகள் அவங்க பயன்படுத்தின முறைகள் கூடாக போய் நமக்கு தேவையானதை நம்ம அடைஞ்சு கொள்ளலாம், நமக்கு தேவையான கதவுகளை நம்ம திறந்து கொள்ளலாம். சாத்தியம் இருக்குது. ஏன்னு சொன்னா இப்ப ஒரு சாராருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் மிகையாவே கொடுப்படுது. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னும் கூட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இன்னும் ஒரு சாராருக்குமான வாகன பெர்மிட், அவங்க வாகனத்தை குறைஞ்ச விலையில இறக்குமதி செய்யக்கூடியதுக்கான பெர்மிட் எல்லாம் வழங்கப்படுது. அப்ப அவங்களுக்கு சலுகை செய்யறதுக்கு சாத்தியம் என்று சொன்னா எங்களுக்கும் சலுகை செய்யறதுக்கான சாத்தியம் உண்டு அங்க இருக்கணும். அப்ப நாட்டுல பொருளாதார சிக்கல், காசு இல்ல, டொலர் இல்லைன்னு சொன்னா அப்ப ஒரு சாராருக்கு மட்டும் அது டொலர் இல்ல, காசு இல்ல, உங்களுக்கு தேவையான சலுகைகளை செய்யலாதுன்னு சொல்றது அநீதி மாதிரி. அப்ப அவங்களுக்கான சலுகைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு கொண்டு தானே இருக்குது. இப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கக்குள்ள அவங்களுக்கு வாகன பெர்மிட் கொடுக்கறது முக்கியம் தான். ஏற்கனவே அவங்களுக்கு எரிபொருள் சலுகை, மாத வருமானம், குவார்டர்ஸ், அது மாதிரி எவ்வளவோ சலுகைகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. அப்படி இருந்தும் இன்னும் சலுகைகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. அப்ப ஒரு சாராருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அவங்களோட தேவைகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்குது. ஆனா இன்னொரு சாரார் எவ்வளவு காலமா போராடினாலும் இப்ப 4-5 வருஷமா இந்த நான் அகாடமிக் ஸ்டாஃப் ஸ்ட்ரைக் போதும்னு சொன்னா இன்னும் தீர்வு கூடுபடல. அப்ப இது தேவை. இவங்க இதால அவங்களுக்கு தேவையான நான் அகாடமிக் ஸ்டாஃப் அவங்களுக்கு தேவையான கதவை திறக்கிற நேரம் இதை வச்சு கொண்டு நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம செஞ்சு கொள்ளலாம். அந்த வகையில அண்ணா சொன்ன மாதிரி இது எல்லாருக்குமான பிரச்சனை பார்க்கணும்னு தான் எந்த கருத்துக்கா. கல்விசாரா ஊழியர்கள பணி பகிஷ்கரிப்பு ஒரு பிரச்சனைனா அடிப்படை பிரச்சனைகள் எத்தனையோ இருக்கு. ஆக இது எல்லாருக்குமான பிரச்சனையா பார்க்கணும். கண்டிப்பா எல்லாருக்குமான பிரச்சனையா தான் பார்க்கணும். ஆனா இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னண்டா நிச்சயமா இல்லாத ஒரு தீர்வு தான். இவங்க பணி பகிஷ்கரிப்பு தொடர்பா ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில முடிவுல வருது. அதாவது பாராளுமன்றத்திலேயே ஜனாதிபதி சொல்ற எங்களுக்கு கல்விசாரா ஊழியர்களுக்கு கொடுக்கறதுக்கான காசு நாட்டுல இல்லைன்னா காசு இந்த நாட்டோட நிலைமை இந்த கொரோனாக்கு பிறகு ஆக மோசம். திரும்ப எடுக்க முடியுமா என்றா ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறிதான் இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா இலங்கையோட பொருளாதாரம் அடி வாங்கி இருக்கு. இந்த இடத்துல காசு கொடுக்க முடியாது, ஏன்னா எங்கள்கிட்ட காசு இல்லைன்னு அவர் பகிரங்கமா சொல்லியாச்சு. இந்த பக்கம் பார்த்தோம்னா எங்கட கல்விசாரா ஊழியர்கள் இப்படியும் எங்களுக்கு இந்த பணி பகிஷ்கரிப்பு தொடரும், எங்கட சம்பள தொடர்பான தீர்மானங்கள் இறுதி எய்யும் வரை நாங்க வெயிட் பண்ணுவோம் என்றதா அவங்களோட கருத்தா இருக்கு. சிறப்பா பார்க்கலாம் 27ஆம் தேதி எங்களுக்கு தீர்வு கிடைக்குதா அல்லது அவர்களுக்கான அதே தொடர் நிலை தொடர்ந்து போகுதான்றது எங்களுக்கு தெரிய வரும். உங்களது கருத்துக்கு நன்றி சகோதரரே. வேற எவரும் கருத்துக்கள் தெரிவிக்க விரும்பின் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். பல்கலைக்கழகத்துல கல்விசாரா ஊழியர்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பாளையக்கா இப்ப நாங்கள் மாணவர்களை பற்றி தானே பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே மறைமுகமா பொதுமக்கள் அதிகமா பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிற ஒரு விஷயமா இதுக்கு காணப்படுது. இப்ப பொதுவா என்ற அனுபவத்துல சொல்றேன். இப்ப நான் பின்னத்துல நான் ஃபேக்கல்ட்டில நிக்கிறேன். இப்ப சாப்பாடு கடைக்கு கேண்டீன் போட்டு கடைக்கு போனா கடையில எல்லாம் பூட்டி இருக்கும். அங்க அந்த அண்ணா கிட்ட சொல்லுவா, தம்பி ஃபேக்கல்ட்டி ஒண்ணும் இல்லையடா, அப்ப பெருமானம் இல்லையடா. இங்க அப்படி பார்க்க போனா வீட்டு கடை ஃபுல்லா சாப்பாடு கடையெல்லாம் இந்த அதிகமா பல்கலைக்கழகத்தை அதிகமா சுத்தி இருக்கும். அங்க இருக்கிற கடையில எல்லாம் பூட்டி இருக்கும். கேட்டா சொல்லுவாங்க இப்ப ஃபேக்கல்ட்டி திறக்கு தம்பி, இப்பதான் எங்களுக்கு வருமானம் வரும் அப்படி சொல்லி கவலைப்படுறாங்க. அதனால இந்த பல்கலைக்கழகத்துல அவையில பணி பகிஷ்கரிப்பு காரணமாக பல்கலைக்கழக மாணவர்களை தவிர்த்து ஏனைய பொதுமக்கள் அடமறைமுகம் பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். இப்ப உதாரணமா இப்ப நான் பஸ் எடுத்துக்கொண்டா, இப்ப மகந்த பஸ் இல்லாட்டி தெல்தோட்ட பஸ் எடுத்துக்கொண்டா அதிகமா பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகிற நாட்கள்ல சனம் சரியா குவிஞ்சு போயிருக்கும் பஸ்ஸுக்கு. இப்படி இந்த நேரத்துல நான் அன்றைக்கு பஸ்ல போறேன், பஸ்ஸுக்கு ஆக்களே காணல. என்னென்னு பார்த்தா பல்கலைக்கழகம் இயங்கல, அதனால மாணவர்கள் திறமை இல்லை. அதனால பல்கலைக்கழகத்துல மாணவர்கள் இல்லாத அரசாங்கம் என்ன சொல்றது போக்குவரத்து அதனால வேற உழைப்புகளும் இல்லாம போய் கொண்டிருக்குது. அதனால மறைமுகமா பல்கலைக்கழகத்துல நடைபெற பணி பகிர் காரணமாக பொதுமக்களும் பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. பொதுவாக நான் இப்ப எந்த பல்கலைக்கழகத்தை எடுத்து சொல்றேன், இதே உலகத்துல இலங்கையில இருக்கிற எல்லா பல்கலைக்கழகத்தையும் அடிப்படையா பார்க்க எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் அதிக இருக்கிற கடைகள், அங்க இருக்கிற பொதுமக்கள், அங்க இருக்கிற போக்குவரத்து வசதிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் வருது. அந்த விஷயத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கண்டிப்பா இது ஒரு அடுத்த ஒரு கோணம் என்று சொல்லலாம். அதாவது பொதுமக்கள் இப்ப கடைசியா நான் இப்ப போன 2-3 நாளைக்கு முதல் தான் பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது மகாகந்த பஸ்ல ஒரு 5 பேரை தவிர யாருமே இல்லை. இதே ஒரு பல்கலைக்கழகம் இயங்குமா இருந்தா 9 பீடங்களும் ஒரு கல்விசார்
நடவடிக்கைகளுக்குள்ள உட்படுமா இருந்தா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து அந்த பஸ் கண்டக்டர் டிரைவர் அந்த சார்ந்த அந்த பேருந்து சார்ந்த விடயங்களா இருக்கட்டும் சரி, இதே இந்த சகோதரர் சொன்ன அந்த சாப்பாடு கடையா இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து இது ஒரு லாபம் அடைஞ்சு கொண்டிருக்கும். இது ஒரு புது கோணம். இந்த கல்விசாரா ஊழியர்களோட பணி பகிஷ்கரிப்பு மாணவர்கள் மத்தியில ஒரு நிலைப்பாடை கொண்டு வருதுன்னா, இந்த மாணவர்கள் இல்லாத ஒரு நிலைப்பாடு வந்து இந்த சாப்பாடு கடை வச்சிருக்கிற ஆக்களா இருக்கட்டும் சரி, அதே நேரம் இந்த பேருந்துகளா இருக்கட்டும் சரி, எல்லாருக்கும் ஒரு நஷ்டத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கு. அருமையான கருத்து சகோதரரே, உங்களது கருத்துக்கு நன்றிகள். வேற எவரும் கருத்துக்கள் தெரிவிக்க விரும்பின் உங்களது கருத்துக்களை இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் அக்கா. வணக்கம் தங்கச்சி, கேக்குது கதை. நான் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்டி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். எங்களுக்கு வந்து சப்ளிமெண்டரி கோர்ஸ் தான் நடந்து வந்தது. நாங்க பெராக்கு வந்தது இப்ப ஒரு மாதத்துக்கு முதல், அதுக்கு முதல் 6 மாதம் நாங்க மகாலிப்பழம் என்ற இடத்துல இருந்து நாங்க அங்க இருக்கக்குள்ளேயும் பெராக்கு வரணும்ன்ற ஆசையோட தான் வந்து நாங்க வந்து ஒரு 2 வீக்ஸாலே ஸ்ட்ரைக் வந்து. ஆனா அங்க இருந்த டைம் வந்து எங்களுக்கு 1 வீக்ல வந்து 2 நாள் தான் எங்களுக்கு லெக்சர்ஸ் நடந்து. ஆனாலும் மிச்ச நாள் வந்து நாங்க வேற வேற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நாங்க இணைஞ்சி அதுல எல்லாம் செயற்பட்டோம். அப்ப லெக்சர்ஸ் நடந்தாலும் வேற செயற்பாடுகள்ல நாங்க ஈடுபடுறதுக்கான சந்தர்ப்பம் வந்து அங்க இருந்ததுனாடி கிடைச்சது. இப்பயும் எங்களுக்கு ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணல. ஆனா இப்ப ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னாலும் இப்ப எங்களுக்கு சொல்ல போனா எல்லாரும் சொன்ன மாதிரி தான், வீட்டை இருந்தது வீட்டு சாப்பாடு செலவு ஒண்ணும் இல்லை அப்படித்தான். ஆனாலும் இந்த போராட்டம் இந்த இதெல்லாம் உண்மையா நியாயமானதுதான். இப்ப அவங்களும் வந்து அதை யோசிக்கணும். என்னன்னா இப்ப நாங்க வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட எல்லா வரைக்கும் தான் நாங்க படிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட வருஷம் மட்டும்தான் படிக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த ஒரு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நாமளும் ஒரு பட்டதாரியா வெளி வந்து வேலை செய்யற அந்த மைண்ட் செட் எங்களுக்கு வந்துடும். அப்ப அவங்க யோசிக்கணும் அப்படின்னா இந்த தங்கட பிள்ளைகளும் படிக்கிறாங்க, நம்ம பல்கலைக்கழக மாணவர் எல்லாரும் படிக்கிறாங்க. எல்லாரும் படிக்கக்குள்ள அவங்களும் ஒரு குறிப்பிட்ட வயதுல வெளியாகி வரணும்டா யோசித்தாங்கண்டா அதுக்கேத்த மாதிரி அத ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு உடன்பாட்டு கொண்டுக்கு வரலாமா அவங்க. இப்ப அத அவங்க யோசிக்காத வரைக்கும் எப்படியும் அரசாங்கம் கொடுக்குற அளவுக்கு அங்க வருமானம் அவங்களே சொல்லித்தாங்க இந்த வருஷத்துக்குள்ள செய்யறது கஷ்டம்ண்டு. அத அந்த நொன் அகாடமி உணர்ந்தாங்கண்டா இந்த இதை முடிவுக்கு கொண்டு வரலாம். ஒவ்வொருவரும் சிந்திக்கக்குள்ளதான் அதுக்குரிய தீர்வு வந்து கிடைக்க பெறும். அவ்வளவுதானக்கா. அதாவது சகோதரி சொன்னது போல அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்டி அவங்க வந்து மகாலிப்பழமில இருந்து இப்ப வந்திருப்பாங்க. இந்த பல்கலைக்கழகத்தை அனுபவிக்கலாம், பிசிக்கலா என்னென்னலாம் பார்க்கலாம் யோசிச்சிருப்பாங்க. நிறைய விஷயங்களோட உள்ள வந்தாக்களுக்கு இப்ப வந்து ஸ்ட்ரைக் ஒரு பெரிய ஒரு பாரதூரமான பிரச்சனையா இருக்கு. உங்களது கருத்துக்கு சகோதரி நன்றிகள். வேற எவரும் கருத்துக்கள் தெரிவிக்க விரும்பின் உங்களது கருத்துக்களையும் இங்கு கலந்துரையாடலாம் எங்களோடு. ஹலோ வணக்கம், நான் பேசுற விளங்குதா? விளங்குதானா? நான் சிலோயன், கலைப்பிடம். இப்ப என்னோட நிலைப்பாடு என்னன்னு சொன்னா, நான் நிறைய கதைச்சது போலதான் சில விஷயங்களை பேச போறேன். இப்ப குறிப்பா இப்ப கல்விசாரா ஊழியர்கள் வந்து வேலை நிறுத்த போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க என்ற வகையில நாங்க பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை வந்து தெரிவிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா எங்களுக்கு இதுன்ற ஒரு உண்மைத்தன்மை ஒன்று விளங்கணும். இப்ப இதற்கு முன்னர் வந்து விரிவியாளர் சங்கம் தங்களுடைய வேலை நிறுத்த போராட்டத்தை ஈடுபட்டு இருந்தாங்க. அவங்க தாங்க முன்வச்ச கோரிக்கைகள்ல வந்து ஓரளவு வெற்றி பெற்றதான காரணமா வந்து அவங்க வந்து தங்களோட கல்விசார் நடவடிக்கையில வந்து ஈடுபட்டாங்க. இப்ப இலங்கை அரசை பொறுத்த வரைக்கும் நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இவர்கள் வந்து ஒரு பிரித்தாளுகின்ற கொள்கையை பயன்படுத்துறாங்க. குறிப்பா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கல்விசார் ஊழியர்களுக்கு அதாவது லெக்சரர் விரிவுரை ஆட்களுக்கு வந்து சம்பளங்களை வந்து உயர்த்தி கொடுக்குற அதே நேரத்துல கல்விசாரா ஊழியர்களுடைய சம்பளத்தை கொடுக்கறதுல வந்து இவங்க ஒரு பின்தங்கிய நிலைமை தான் அவங்க வந்து ஏற்படுத்துறாங்க. என்ன காரணம்னு சொன்னா அவங்களோட நிலைப்பாடு என்னன்னு சொன்னா, பெரிய மேல்மட்டத்தில் இருக்கிற ஆட்களை வந்து திருப்திப்படுத்துவதன் மூலம் வந்து தங்கட ஆசைகளை வந்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஆசை என்று நான் சொல்றதுக்கான காரணம் என்னென்னா, குறிப்பா தேர்தல் வரப்போகுது. இப்ப ஜனாதிபதி தேர்தலோ அல்லது பொது தேர்தலோ ஏதோ ஒன்று இப்ப கிட்ட வரப்போற சந்தர்ப்பம் இருக்குது. அப்ப அந்த வகையில வந்து இவருடைய செயற்பாடு என்னன்னா, இப்ப பிரித்தாள்ற வகையில ஒரு இது கொள்கையா இருக்கு. அப்ப விரிவுரையாளர்கள் வந்து இப்ப என்ன மாதிரி என்று சொன்னா, அவர்கள் வந்து ஆன்லைன் மூலமா வந்து தங்களுடைய லெக்சர்ஸை ஸ்டார்ட் பண்றோம்.
உண்மையா அது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் முரணானதா தான் நான் பாக்குறேன். ஏனென்று சொன்னால் இப்ப விரிவுரையாளர்கள் வந்து தங்களோட வேலைநிறுத்த போராட்டங்களை செய்கிற வேளையில வந்து கல்விசாரா ஊழியர்களுடைய பங்களிப்பு வந்து காணப்பட்டது. அந்த நேரங்கள்ல வந்து அவர்களுடைய கல்விசார் நடவடிக்கை ஒட்டுமொத்தமாக முடங்கியிருந்தது. ஆனா இவர்கள் என்னவென்று சொன்னால் தங்களுடைய நலன்களை பெற்றுவிட்டு, விரிவாளர் சங்கம் தங்களுடைய நலன்களை பெற்றுவிட்டு, இப்ப கல்விசாரா ஊழியர்கள் தங்களுடைய ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுகின்ற வேளையில அவர்களை வந்து ஒரு வகையில வந்து மலினப்படுத்துவதாகவும் அவர்களுக்கு வந்து ஒரு கோபத்தை உண்டு பண்ற வகையில தான் இவருடைய செயற்பாடு அமைஞ்சு காணப்படுது. இதனால்தான் பல்கலைக்கழகங்கள்ல நீர் மற்றும் இணைய வசதிகள் ஃபுல்லா வந்து அவங்க நிறுத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்தமைக்கான காரணமும் இது ஒன்றுதான். அந்த ஆன்லைன் மூலமாக வந்து அந்த லெக்சர்ஸை ஸ்டார்ட் பண்ணி செய்யறது. அப்ப என்ன நிலைப்பாடு என்னன்னு சொன்னா, ஆர்ப்பாட்டங்களை வந்து எல்லா தரப்பும் செய்யறாங்க. அப்ப ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அவரோட உரிமையை வந்து மதிப்பளிக்க வேணும். குறிப்பாக அண்ணா கூறிய போல, ரிஜியண்ணா கூறிய போல 3 தரப்பு வந்து பங்களிப்பு, 3 தரப்பு வந்து இதுல சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி, இப்ப அண்மையில ரஜரட்ட யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் ஒன்றியம் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா, கல்விசாரா ஊழியர்களுடைய அந்த போராட்டத்துக்கு வந்து தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்கு. உண்மையா என்ன செய்யணும்னு சொன்னால், எல்லாருமே ஒட்டுமொத்தமா அந்த சம்பள அதிகரிப்புக்கான ஆதரவை வந்து கட்டாயமா வழங்கணும். இதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை தான் அவர்கள் சுகாதாரத்துறையிலையும் வந்து இலங்கை அரசு மேற்கொண்டுச்சு. வைத்தியருக்குரிய சம்பளத்தை வந்து அதிகமாக வந்து வழங்கிவிட்டு தாதியர்கள் போன்ற ஏனைய சுகாதார ஊழியருக்கான சம்பளத்தை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா குறைச்சிருந்தாங்க. அப்ப அந்த நேரத்துலதான் சில வைத்தியசாலைகள், குறிப்பாக கொழும்பு தேசிய வைத்தியசாலை என்ற பணிப்பாளர் கூட இது ஒரு அந்த மற்ற தாதியர்கள் வந்து இவ்வாறான போராட்டத்தில் ஈடுபடுவது தேச துரோகம் என்ற வகையில கூட கருத்து தெரிவித்தாங்க. என்ன மாதிரிண்டா, ஏற்கனவே தாங்கள் போராடும் போது அது ஒரு தேச துரோகம் அல்லது அவ்வாறான நிலைப்பாட்டை அவங்க எடுத்துக்கொள்ளாத நிலையில தங்களுக்குரிய நலன்கள் எல்லாம் பெற்றதன் பிறகு கீழ்மட்ட ஊழியர்களை வந்து ஒரு அடித்து அமர்த்துகின்ற மாதிரியான செயற்பாடுகள்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கணும். அப்ப இந்த நிலைமை நாங்க ஒட்டுமொத்தமா எடுத்து பார்க்கின்ற வேளையில் அந்த ஆர்ப்பாட்டம் என்பது, அவர்கள் போராட்டம் என்பது குறிப்பாக 2016 ஆண்டில இருந்து சம்பள உயர்வு சம்பந்தமாக போராடி கொண்டிருக்கணும். இப்ப ஏற்கனவே தம்பியோரால் சொன்ன மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வாகன இறக்குமதிக்குரிய அந்த அனுமதி பத்திரம் வழங்குறதா இருந்தாலும் சரி, அதே போல எங்களுக்கு தெரியும் மத்திய வங்கியினுடைய ஊழியருக்குரிய சம்பள அதிகரிப்பாக இருந்தாலும் சரி, முக்கியமா இருக்கிற தங்களுக்கு ஏற்ற வகையில இருக்கிற, தங்களுக்கு தேர்தல்ல வந்து எவ்வாறான வகையில வந்து தங்களுக்கு நன்மை கிடைக்குது அல்லது நலன் கிடைக்குது என்று பார்க்கிற எல்லா துறையினுடைய சம்பளத்தையும் என்ன செய்யறாங்கன்ற அதிகரிச்சு போட்டு இந்த கல்விசாரா ஊழியர்களுடைய சம்பளத்தை அதிகரிக்க மட்டும் பார்லிமெண்ட் ரணில் விக்ரமசிங்க சொல்றார் இந்த வருஷத்துல தனக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய நிலை இல்லை என்று சொல்லி. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் என்றது கட்டாயமா நியாயமான ஒரு ஆர்ப்பாட்டம். அவங்க முக்கியமா அவங்க செய்யறக்குரிய காலம் இது. ஏன்னா இந்த காலத்துல அவங்க இப்ப ஆர்ப்பாட்டத்தை ஒன்று செஞ்சாங்க என்றால் தான் இது வந்து ஒரு வகையில வந்து அவங்களுக்கு தங்களோட நன்மைகளை பெற்றுக்கொள்றதா இருக்கும். அதே மாதிரி எதிர்காலத்தில் நாங்க பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியால போறோம், வேலை வாய்ப்புகளை தேட போறோம். அப்ப நாங்களும் ஒரு வகையில கல்விசாரா ஊழியரா வந்து உள்ளுக்குள்ள பல்கலைக்கழக அரசு சேவையில நாங்கள் இணைஞ்சு கொண்டோம்னு சொன்னா சம்பளம் அதிகரித்து வைக்கின்ற வேளையில அதுக்குரிய நலன்களை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது ஒரு பக்கம் என்னுடைய பார்வையா இருக்கிறது. மற்ற பக்கத்துல உண்மையா பார்வை ஏற்கனவே வந்து மாணவர்கள் நிலை வந்து பின்தங்கிய நிலை இருக்கிறோம். அதாவது வந்து நாங்க வந்து பாஸ் அவுட் ஆக போற காலம் வந்து அதிகரிச்சு கொண்டு போற தன்மையும் வேலைக்குரிய வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலையை நாங்க தள்ளப்பட்டிருக்கோம். இந்த காலம் பொருளாதார நெருக்கடி. அப்ப அந்த காலம் வந்து ஓரளவு வந்து எங்களுக்கு நீண்டு கொண்டு செல்றதோட ஆன்லைன் மூலமாக வந்து நிகழ்நிலையில இடம்பெறதன் காரணமாக வந்து மாணவர்கள் வந்து இணைய வசதி சார்ந்த பிரச்சனைகள், டிவைஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகள், பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை பொதுவாக இந்த ஆர்ப்பாட்டம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு எல்லா தரப்பும் சேர்ந்து அரசுக்கு வந்து அழுத்தம் ஒன்றை கொடுக்கின்ற வேளையில வந்து இதற்கு நியாயமான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அல்லது அமையலாம் என்றது என்னுடைய நிலைப்பாடாக காணப்படுது. அதாவது இந்த தலைப்பு கல்விசாரா ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு, பல்கலைக்கழக மாணவர்களின் நிலைப்பாடு. சகோதரர் 2 கோணங்களில் இதனை நோக்கியிருந்தார். அதாவது இந்த ஊழியர்களின் கோரிக்கைக்கான இந்த அரசியல் சார்ந்த நடைமுறை சார்ந்த உதாரணங்களை எடுத்துக்காட்டி அதன் நியாயம் தன்மையினை எடுத்து கூறிய ஒரு பார்வையும், கல்வி செயற்பாடு இந்த மாணவர்கள் இன்று எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், இணைய வசதி தொட்டு அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை முன்வைத்து அடுத்த ஒரு நோக்கத்தையும் இங்கு வெளிப்படுத்தி இருந்தார். அருமையான கருத்து சகோதரரே, உங்களது கருத்துக்கு நன்றிகள். வேறெவரும் கருத்துக்கள் பதிவிட விரும்பின் உங்களது கருத்துக்களை எங்களோடு கலந்துரையாடலாம். இந்த மகாவலிக்கரையில் நிகழ்வின் இறுதி நிமிடங்களில் நாங்கள் இருக்கின்றோம். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த மகாவலிக்கரையில் நிறைவை எய்துகின்ற தருணமாக அமைய பெறும். அதற்கு முன்னர் உங்களுடைய கருத்துக்களை வேறு எவரும் பகிர்ந்து கொள்ள விரும்பினால்
கருத்துக்களை பதிவிட்டுக் கொள்ளலாம். அதாவது இந்த கல்விசாரா ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு சரியானதா தவறானதா, உங்களது பார்வையில் இதனை நீங்கள் எவ்வாறு அணுகுகின்றீர்கள் என்பது குறித்தும் நீங்கள் கலந்துரையாடலாம். அல்லது இந்த கல்விசாரா ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பானது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எத்தனை தூரமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது, அது உங்களுக்கு நன்மையினை வழங்குகின்றதா அல்லது இது ஒரு தீமையான ஒரு நிலைப்பாட்டினை நீங்கள் நோக்குகின்றீர்களா என்ற தரப்பிலும் நீங்கள் உங்களது கருத்துக்களை பதிவிடலாம். முதல் கூறியது போலதான் இதுல மொழி நடையோ அல்லது எந்த ஒரு இலக்கண கூறுகளோ எதிர்பார்க்கறது இல்லை. உங்களோட மனதுல என்ன கருத்துக்கள் தோன்றுதோ அந்த கருத்துக்களை நீங்க பதிவிடலாம். இதுல ஒரு குறிப்பிட்ட நாங்கள் நோக்கினோம்னா கல்விசாரா ஊழியர்களுக்கு சாதகமான கருத்துக்களையும் நீங்கள் பதிவிடலாம். இல்ல இது மாணவர்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையா மட்டுமே நாங்கள் அணுகலாம் என்ற ஒரு கருத்துக்களையும் பதிவிடலாம். கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றது. இது உங்களுக்கான களம். கருத்துக்களை பதிவிடுவீர்களானால் எங்களுடன் கலந்துரையாடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து புவனேஷ். நான் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் இல்லை, இப்போ பாஸ் அவுட். சில கருத்துக்களை முன்வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். நான் பேசுறது கேக்குதா? யாராவது ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களா? பேசுறது கேக்குதா? ஓகே, தேங்க்யூ. ரைட். இப்போ இலங்கையில 2 விதமான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ரைட், நிறைய பிரச்சனைகள் போகுது. அதுல இந்த கல்விசாரா ஊழியர்களுடைய இந்த வேலை நிறுத்தம் ஒரு பக்கம் போக, அதாவது கல்விசாரா ஊழியர்கள் முன்வைக்கிற கோரிக்கைகள் வந்து அவங்களுடைய சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பட்டதாரிகளினுடைய ஆர்ப்பாட்டங்களும் வந்து நடந்துட்டு இருக்கு. அது எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான பிரச்சனைகள் இப்ப பிரதானமா ஓடிட்டு இருக்கு. அப்போ இதுல ஒரு விஷயம் வந்து என்ன விளங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இது எல்லாத்துக்கும் பின்னுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னா, IMF அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பினுடைய தாக்கம் வந்து இருக்கு. IMF என்ன சொல்லுது அப்படின்னா, இலங்கையில இருக்கக்கூடிய அரச ஊழியர்களுடைய எண்ணிக்கையை வந்து சரமாரியாக குறைக்க சொல்லுது. இப்ப இந்த ஜனாதிபதி தேர்தலை நோக்கி நகரும் போது, அதாவது இப்போ அக்டோபருக்குள்ளால நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கவும், எல்லா வேலை நிறுத்த போராட்டங்களும் வந்து இந்த டைம்ல வந்து நடத்துறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த அரசியல்ல ஏற்பட போகின்ற மாற்றம் இவங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். உண்மையிலே இன்னைக்கு பட்டதாரிகளினுடைய போராட்டங்களாக இருக்கலாம், அல்லது இப்ப இந்த வேலை நிறுத்த கல்விசாரா ஊழியனுடைய வேலை நிறுத்தமா இருக்கலாம், எல்லாமே இதை நோக்கியதா தான் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா இருக்கு. அப்போ இது சரியா பிழையா என்றதுக்கெல்லாம் அப்பால இலங்கையில இதை கொடுக்கறதுக்கான அவங்க கிட்ட வருமானம் வந்து கிடையாது திரைச்சேரியில. அதாவது அண்மையில நான் கதைக்கும் போது சில விஷயங்களை வந்து திடுக்கிடும் சில சம்பவங்கள் வந்து நேரடியா எங்களுக்கு தெரிய கிடைச்சது. அரசாங்கத்துல சேலரி கொடுக்கறதுக்கு வந்து காசு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் வந்து இப்ப இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா அதே சந்தர்ப்பத்துல அரசு வந்து மறுபுறமா என்ன செய்யுது அப்படின்னா, தன்னுடைய இராணுவ பலங்களை அதிகரிக்கிறதுக்காகவும் போலீஸ் துறையை உள்வாங்கிறதுக்கான சில செயற்பாடுகளையும் வந்து வெகுவாரியா வந்து செஞ்சிட்டு இருக்கு. அது நீங்க அண்மைய காலங்கள்ல அது தொடர்பாக வெளியிடப்பட்ட சில கெசட்கள்லையும் பத்திரிகை செய்திகள்லையும் நீங்க பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். இப்ப விஷயத்துக்கு வரலாம். என்னன்னா, இந்த இந்த கல்விசாரா ஊழியர்களுடைய வேலை நிறுத்தம் பொருத்தமானதா அப்படிங்கிறது, இல்லாட்டி அது பாதிப்பு சமூகத்தை பொறுத்தளவு, பல்கலைக்கழக மாணவர்களை பொறுத்தளவுல அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா அந்த அவருடைய உரிமை சார்ந்த விஷயங்களோடு அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது அது சரியானதுதான். ஒரு சமூகத்தில இருந்து பார்க்கும்போது, இப்ப பல்கலைக்கழகத்துக்குள்ள இருந்து பார்க்கும்போது அது ஒரு பிழையான ஒரு விஷயம், இது நிறைய காலதாமதங்களை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னாலுமே கூட, வெளியில இருந்து ஒரு சமூக பிரஜையா, ஒரு பிராணியா பார்க்கும்போது அது ஒரு சரியான ஒரு விஷயம். அவருடைய உரிமைக்காக போராடுற ஒரு விஷயமாகத்தான் அதை என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா பார்க்க வேண்டி இருக்கு. அதே சந்தர்ப்பத்துல இன்னொரு விஷயத்த கூட சொல்லலாம். இந்த அரசு வந்து எப்படி இந்த சம்பள விஷயங்களை இதுக்கு முன்னுக்கு கதைச்சிருந்தாக்கள் கூட சொல்லியிருந்தீங்க. இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம். பெருந்தோட்டத்துறையில கொடுக்கக்கூடிய இந்த சம்பள பிரச்சனைகள்ல கூட இந்த அரசு வந்து இன்னும் ஒரு சரியான முடிவெடுத்து கொள்ள முடியாத, அல்லது ஒரு முடிவை கொடுக்க முடியாத ஒரு தன்மையை தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னா கையாண்டுட்டு இருக்கு. ஒட்டு மொத்தமா தெரிய வர்றது என்ன அப்படின்னா, அரசுகிட்ட பணம் இருந்தாலுமே கூட தான் எடுக்கிறது தான் முடிவு அப்படிங்கிற ஒரு முடிவை அவங்க வந்து டிசைட் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. IMFல அவங்க வந்து கையெழுத்திடும் போதே சில விஷயங்கள் வந்து மறைமுகமாக கைச்சாத்திடப்பட்டிருக்கு. அதுல நிறைய துறைகள் வந்து தனியார் மயமாக்கப்படுறதுக்கும் அரச ஊழியர்களை குறைக்கிறதுக்கான சில வேலை திட்டங்களும் வந்து கைச்சாத்திடப்பட்டிருக்கு. அது யாரு ஜனாதிபதியாக வந்தாலுமே கூட அது நடைமுறைப்படுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. அப்ப வெளிப்படையா வந்து இந்த போராட்டங்கள் எல்லாம் சரின்னு வச்சாலும் அரசு
தன்னுடைய பக்கமாக இருந்து கொண்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்வுல இருக்கும். இது சரியா பிழையா என்பதற்கு அப்பால இது எல்லாத்துக்கும் பின்னுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு உலகத்தினுடைய ஒரு நிறுவனம் வந்து தன்னுடைய பங்கை வகிச்சு கொண்டு இருக்குது அப்படிங்கிறதா என்னுடைய ஒரு கருத்து. வாய்ப்புக்கு நன்றி. இந்த மகாவலிக்கரையில் எடுத்த பொறுமையில் அடுத்து இன்னொரு கோணம், அதாவது IMF என்கின்ற ஒரு நிலைப்பாடு அரசியல் பாரதூரமான ஒரு தாக்கத்தை செலுத்தியது. அந்த கையொப்பம், அதாவது கைச்சாத்திடப்பட்ட அந்த தருணத்திலிருந்து இலங்கைக்கு நிகழ்கின்ற ஒரு விடயப்பரப்புகளில் இதுவும் ஒன்று என்கின்ற ஒரு கருத்து. அதுபோல இந்த அரசின் தீர்மானமே அனைத்தையும் செல்வாக்கு செலுத்துவதாக அமைகின்றது என்ற கருத்தினை முன்வைத்திருந்தீர்கள். உங்களது கருத்துக்கு நன்றி சகோதரரே. எனில் இந்த மகாவலிக்கரையில் நிகழ்வானது இறுதி தருணத்தை எய்துகின்ற தருணமாகும். ஒரு முழுமையான கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்ப்போமே ஆனால் கல்விசாரா ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பும் பல்கலைக்கழக மாணவர்களின் நிலைப்பாடும், எத்தனையோ வகையான எண்ணப்போக்குகள் இந்த பல்கலைக்கழக மாணவர்களிடையே காணப்படுகின்றது என்பது இந்த கலந்துரையாடலில் இருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு இறுதி முடிவாக நாங்கள் எழுதி கொள்ளலாம். அந்த அடிப்படையில் பார்ப்போமே ஆனால் கல்விசாரா ஊழியர்களின் இந்த பணி பகிஷ்கரிப்பு என்கின்ற ஒரு விடயமானது கல்வி சார்ந்த நடவடிக்கைகளில் எத்தகைய தாக்கங்களை செலுத்தி இருக்கின்றது என்று பல சகோதரர்களும் சகோதரிகளும் தங்களுடைய கருத்துக்களை இந்த களத்தில் முன்வைத்திருந்தார்கள். அதுபோல கல்வி சார்ந்த விடயம் மட்டுமல்லாது கல்வி சாராத விடயங்கள், அதாவது விளையாட்டு சார்ந்த விடயங்களா இருக்கட்டும் சரி, இணைப்பாட விதான செயற்பாடுகளா இருக்கட்டும் சரி, இது எல்லாமே எப்படி தாக்கம் செலுத்தி இருக்கு என்றது வந்து ஒரு பெரிய ஒரு பார்வையாகவும் இந்த இடத்துல பார்க்கப்பட்டது. இதையும் தாண்டி இந்த கல்விசாரா ஊழியர்கள் என்ற ஒரு பணி பகிஷ்கரிப்பு என்ற விடயம் வந்து எத்தனை தூரம் வந்து இந்த கால இடைவெளிகள்ல தாக்கம் செலுத்தியிருக்கு. அதாவது 18ஆம் வருட மாணவர்கள் தொட்டு 21ஆம் வருட மாணவர்கள் வரைக்கும் அதுல தாக்கம். இதை விட இன்னொரு உச்சகட்டம் 17ஆம் வருட மாணவர்கள்ட இந்த பட்டமளிப்பு விழா வந்து பிற்போடப்பட்டமை. ஆக மொத்தமா நாங்க பார்க்கும்போது இந்த பணி பகிஷ்கரிப்பால நன்மைகள் என்கின்ற விடயம் வந்து ஒரு தற்காலிகமான சந்தோஷம் என்ற மாதிரிதான். ஆரம்பத்துல நல்லா இருக்கு, வீட்டை இருக்கிறோம், நல்லா சாப்பிடலாம், எல்லாம் செய்யலாம் என்ற ஒரு நோக்கம் வந்து ஒரு அப்ப இருக்கிற அந்த நிமிட சந்தோஷம் மட்டுமே. இதுக்கு அடுத்து என்னன்ற ஒரு கேள்வி வரும்போது, என்ன செய்ய போறோம், எப்பங்கட படிப்பு முடிய போகுது, வயசாகுதே என்ற ஒரு கேள்வி எல்லாட பேச்சிலையும் இருந்து ஒரு கடைசி ஒரு விடயப்பரப்பா வந்து தாக்கம் செலுத்திய ஒரு கருத்தாவே காணப்படுது. ஆக மொத்தமா நாங்க பார்த்தோம்னா இந்த பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள் கதைத்த அடிப்படையில் முதல் சொன்னது போலதான் எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் இது நல்லதா கெட்டதான்றது அவையோட பார்வையில அடிப்படையில அது ஒரு விடயப்பரப்பு இருக்குமெண்டா, இந்த பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு இந்த பணி பகிஷ்கரிப்பு என்பது ஒரு பாரதூரமான தீமையை தான் கொடுத்திருக்கு. எல்லா செயற்பாடுகளும் இதுதான் இந்நடத்துல நடக்க போகுது என்று தீர்மானிக்கப்பட்ட அனைத்து செயற்பாடுகளுமே வந்து பிற்போடப்பட்டது தொடக்கம் இந்த கல்வி சார்ந்த விடயப்பரப்புகள் எல்லாமே மீண்டும் நிகழ்நிலைக்கு மாற்றமுற்றது தொட்டு அனைத்துமே பாரதூரமான பிரச்சனைகளுக்கான வழிகோலலாதான் காணப்படுகின்றது. ஆக மொத்தமா இந்த மகாவலிக்கரையில் நிகழ்வை அடிப்படையாக கொண்டு பார்த்தோமே ஆனால் கல்விசாரா ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்புக்கு ஏதேனும் ஒரு தீர்மானம் கிடைக்குமாக இருந்தால் எமது இத்தகைய கலந்துரையாடலுக்கும் கருத்துகளுக்கும் ஒரு தீர்மானம் கிடைக்கும். அந்த தீர்மானம் 27ஆம் தேதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இப்பொழுது நாங்கள் விடைபெறுகின்றோம். பேராதனை பல்கலைக்கழக தமிழ்ச்சங்கம். மீண்டும் ஒரு மகாவலிக்கரையில் சந்தித்திடலாம்.